हालेलुया। பாவ நிவாரண பலியை குறித்து லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் முழுவதிலும் தியானிக்க முடியும். दोष बलि के बारे में लेवी के 4वां अध्याय पूरे में अध्ययन कर सकते हैं। சோ கடந்த நாட்கள்ல அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். उसका इंट्रोडक्शन को हम देखे थे। பாவ நிவாரண பலி என்றால் என்ன? पाप बलि बोले तो क्या है? அது என்ன மிருகம் அங்க பலியிடப்படும்? वो कौन से जानवर वहां पे बलि दिया பாவ जाता है? நிவாரண பலியில எத்தனை வகைகள் இருக்கிறது? पाप बलि में कितने प्रकार है? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் எப்படி வரும் என்று சொல்லி ஒரு காரியத்தை தியானித்திருந்தோம். एक मनुष्य के जीवन में पाप कैसी आती बोलकर एक बात को हम अध्ययन किए। அந்த லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தின்படி लेवी 4वां अध्याय 3रा वचन के अनुसार ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மீறுதலினால் பாவம் வருகிறது. एक मनुष्य उल्लंघन करने से पाप होती है। அதே போல அறியாமையினால் பாவம் வருகிறது. अनजाने में पाप आती है। அந்த அறியாமையினால் வருகிற பாவம் என்ன என்று நம்ம கடந்த நாட்களை தியானித்தோம். वो जो भूल कर जो आती है पाप, उसके बारे में गए हफ्ते में अध्ययन किए। எதை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில பாவம் உட்பிரவேசிக்கும் என்பதை தியானித்தோம். किसे हम नहीं जानेंगे तो पाप हमारे जीवन में प्रवेश करते करके हम देखें। இந்த நாளில் கூட அதனுடைய அந்த கட்டளையை மீறுகிறதுனால் என்ன பாவம் வரும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். आज के दिनों में जो आज्ञा का उल्लंघन करने से क्या पाप आते करके हम देखने वाले हैं। ஒரு தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறது என்றால் துணிகரமாய் செய்தல் என்று அர்த்தம். परमेश्वर की आज्ञा का उल्लंघन बोला तो निडर होकर पाप करना। எதை நம்ம மீறக்கூடாது, किसे हम उल्लंघन नहीं करना है। அதை மீறும் பொழுது எப்படிப்பட்ட பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்பதை நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ऐसे उल्लंघन करते वक्त कैसे पाप हमारे जीवन में आती बोलकर ध्यान करने वाले हैं। हालेलुया। இதை லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிக்க முடியும். ये लेवी के 4वां अध्याय में अध्ययन कर सकते हैं। சோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கட்டளையை மீறுகிற அனுபவம் என்றால் என்ன? एक मनुष्य के जीवन में आज्ञा को उल्लंघन करने बोले तो अनुभव क्या है? சோ முதலாவது நாம் எதை மீறக்கூடாது? पहले हम किसे उल्लंघन नहीं करना चाहिए। என்னாகமம் 15ஆம் அதிகாரத்தின் 30-31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. गिनतियों का 15 अध्याय 30 और 31वां वचन इस तरह कहती है। அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும், परंतु क्या देशी क्या परदेशी, அந்நியர்களாகிலும் परदेशी हो, எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால், जो कोई निडर के कुछ पापों को करे, அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். वो परमेश्वर की निंदा करता है। அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடி அறுப்புண்டு போக वो வேண்டும். प्राणी अपने लोगों में से नाश किया जाए। அடுத்த வசனம் சொல்லுகிறது, उसका अगला वचन कहती அவன் है, கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி, वो परमेश्वर वचन को तुच्छ जानकर, அவர் கற்பனையை மீறினபடியினால் उसकी आज्ञा का टालने वाला हो, அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். वो प्राणी निश्चय नाश किया जाए। அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். उसका अधर्म उसी के सिर पड़ेगा। இங்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ये ऐसे परमेश्वर ने इस्राएल लोगों के लिए आज्ञा दी। அந்த கட்டளை என்னவென்றால், वो आज्ञा क्या है? அந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. वो एक मनुष्य परमेश्वर के वचन को तुच्छ नहीं जानना। அப்படி அசட்டை பண்ணும் பொழுது அவன் கற்பனைகளை மீறுகிறான் என்று அர்த்தம். वैसे उल्लंघन करते समय आज्ञा को टालने वाला करके कहता है। அப்போ இந்த கட்டளை அந்த தேசத்தில் பிறந்தவனா இருக்கட்டும் அந்நியரா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே ஒரே கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். आज्ञा है देशवासी हो या परदेशी हो, दोनों को भी एक ही आज्ञा है। हालेलुया। அப்போ ஒரு தேசத்தில் பிறந்த அந்த சொந்த குடிமகனா இருக்கட்டும், एक देशवासी होने दो, அல்லது அந்நிய குடிமகனா இருக்கட்டும், परदेशी होने दो, ரெண்டு பேரும் கர்த்தருடைய ஜனத்தாரோடு இருக்கும் பொழுது, तो दोनों लोग परमेश्वर के लोगों के साथ रहते समय துணிகரமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறக்கூடாது. अनादर बनकर परमेश्वर के वचन को उल्लंघन नहीं करना चाहिए। கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறதால் என்ன நடக்கிறது என்றால், परमेश्वर के वचन को टालने से क्या होती है? முதலாவது கர்த்தரை நிந்திக்கிறான் அவன். जब पहले क्या करता है? परमेश्वर की निंदा करता है। ஹalleluya। அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நிந்திப்பது என்பது எவ்வளவு பெரிய பாவமான செயல். देख हमारे जीवन में परमेश्वर की निंदा करना बोलते कितना पाप भरी कार्य है। இன்றைக்கு நாம் அவ்வளவு ஈஸியாக கர்த்தருடைய வார்த்தையை மீறி போகிறோம். आज हम आसानी से परमेश्वर के वचन को टाल कर चले जाते हैं। अनेक வேளையில வசனம் தெரிந்திருந்து கூட அது கீழ்ப்படிவதில்லை. कई सारे समय में वचन जानते हुए भी उसके आज्ञा पालन नहीं करते हैं। எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், कई सारे संदेश को सुनते हैं, सत्य को सुनते हैं, ஆனாலும் அதையும் மீறி சில காரியங்கள் நாம் செய்கிறோம். फिर भी उसके ऊपर परमेश्वर वचन उल्लंघन करके पापों कर बैठते हैं। கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிற செயல் என்ன அப்படினா, परमेश्वर वचन की टालने की जो कार्य क्या है? நாம் கர்த்தரை நிந்திப்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. परमेश्वर निंदा करने का चिन्ह है। ஹalleluya ஹalleluya। ஒரு மனுஷனை நம்ம நிந்தித்தாலே அந்த மனுஷன் நம்ம சும்மாட மாட்டாங்க. एक मनुष्य को निंदा करेगा तो मनुष्य हमें ऐसे नहीं छोड़ेगा। அப்ப கர்த்தரை நிந்திக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். परमेश्वर को निंदा करते समय हम कितना उसका अपमान करते हैं। நம்முடைய வாழ்க்கையில அது எவ்வளவு பெரிய பாவமாய் இருக்கிறது என்பதை ஒரு தெய்வ பிள்ளை உணர வேண்டும். हमारे जीवन में कितना बड़ी पाप है करके परमेश्वर का बच्चों जानना चाहिए। அவன் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினபடியினால் परमेश्वर का वचन को अनादर समझा, அவன் கற்பனையை மீறுகிறான் என்று சொல்லுகிறது. आज्ञा को उल्लंघन करता करके இந்த வார்த்தையை மீறுகிறது என்பது जो वचन का उल्लंघन बोले ஒன்று கர்த்தரை நிந்திப்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. एक परमेश्वर को निंदा करने का चिन्ह है। अपना கர்த்தரை அசட்டை பண்ணுவதற்கு அடையாளமாய் இருக்கிறது. उसका मतलब परमेश्वर तुच्छ जानने का चिन्ह है। இரண்டாவதாக கர்த்தருடைய கற்பனை
கற்பனைகளை மீறுகிறதா இருக்கிறது. दूसरा परमेश्वर को आज्ञा का उल्लंघन அவரை करना, அசட்டை பண்ணுகிறது. उसे तुच्छ जानना. அப்ப இன்னைக்கு இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க கூடாது. तो ऐसा चीज हमारे जीवन में नहीं होनी ஒரு चाहिए. நாளும் கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ऐसा एक भी दिन नहीं होना चाहिए परमेश्वर के वचन का उल्लंघन करे. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला राजा 13 अध्याय 26वां वचन में देखते समय அங்கு ஒரு தீர்க்கதரிசியை தேவனுடைய மனிதனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पे एक भविष्य नबी परमेश्वर के मनुष्य के बारे में कहा அவனை गया है. வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி उसे मार्ग में से लौटा ले आया அதை एक भविष्य கேட்ட பொழுது उसे सुनते समय அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன் தான். परमेश्वर को वचन का उल्लंघन किया परमेश्वर का मनुष्य है. கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே परमेश्वर उसको कैसा का वचन के अनुसार கர்த்தர் அவனை சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். परमेश्वर ने सिंह होके हाथ में सौंप दिया. என்னங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे ऐसा कहा गया है. இங்க நடந்த காரியம் என்ன? यहाँ पे क्या हुआ? யெரொபெயாம் நாட்களில यरोबेआम के दिन में ஒரு தேவனுடைய மனுஷன் வருகிறார். एक परमेश्वर का मनुष्य आता है. அவர் வந்து சொல்லுகிறார், वो आके कहता है இந்த யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீடத்தின் முன்பாக நிற்கும் பொழுது यरोबेआम धूप दिखाने के लिए धूप वेदी के सामने खड़े இது होता है. கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. ये परमेश्वर अप्रिय कार्य இதை है. நீ செய்யக்கூடாது. इसे तो नहीं करना चाहिए. சீக்கிரத்துல இந்த பலிபீடம் வெடித்து சிதறும் शीघ्र से ये जो वेदी फटकर राख गिर जाएगी என்று சொல்லிட்டு ऐसे कहकर அவர் வெளியே போகும் முயற்சிக்கும் பொழுது वो जब बाहर जाने के लिए निकलते समय யெரொபெயாம் என்ன பண்றார்? அவனை பிடியுங்கள் என்று சொல்லுகிறார். यरोबेआम कहता है उसे पकड़ो. அப்பொழுது அவனுடைய கை அப்படியே நின்று விடுகிறது. उसे कैसे से उसे हाथ ऐसी खड़ी हो गई. உடனே யெரொபெயாம் அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சொல்ல, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். तुरंत यरोबेआम कहता है वो परमेश्वर मनुष्य देख के मेरे लिए प्रार्थना करो. அவரும் ஜெபம் பண்ணினார். वो भी प्रार्थना किया. அவர் ஜெபம் பண்ணோன கை சரியாகி விட்டது. उसे प्रार्थना करते उसे हाथ ठीक हो गई. அப்பொழுது இந்த ராஜா சொல்லுகிறார், तब ये राजा कहता है நீர் என்னுடைய வீட்ல நீ வந்து சாப்பிடுங்க, तू मेरा घर में आके खा, இளைப்பாறு, विश्राम कर, நான் உனக்கு வெகுமானம் தருகிறேன் मैं तेरे लिए बख्शिश दूंगा என்று சொல்லும் பொழுது ऐसे कहते அந்த समय தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், परमेश्वर का मनुष्य कहता है நீர் உம்முடைய வீட்டுல பாதி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். तू तेरा घर में आधा भी देगा तो नहीं चाहिए. நான் இந்த ஸ்தலத்துல அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. मैं इस स्थल में रोटी भी नहीं खाऊंगा, पानी भी नहीं पीऊंगा. அந்த 1 ராஜாக்கள் 13:9 வசனம் இப்படி சொல்லுகிறது. पहला राजा 13:19 इस तरह कहती है. 9:9 13:9 इस तरह कहती है. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் तू भोजन नहीं खा, தண்ணீர் குடியாமலும் बिना पानी पिए போன வழியாய் திரும்பி வராமலும் तू जिस मार्ग से जाता उसे இருக்க வேண்டும் என்று मत लौटना. கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ऐसा परमेश्वर के वचन के अनुसार मुझे आज्ञा दी அப்ப இந்த है. தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் தம்முடைய வாக்கை சொல்லி இருந்தார். इसे परमेश्वर ने परमेश्वर मनुष्य को वचन दिया था. என்ன வார்த்தை வந்தது? क्या वचन आया? நீ அந்த ஸ்தலத்துல போய் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். तू उस स्थल में जाके भविष्यवाणी करना है. ஆனால் அந்த இடத்துல போய் சாப்பிட கூடாது. लेकिन तू वहां पे नहीं खाना है. அந்த இடத்துல போய் தண்ணி குடிக்க கூடாது. उधर जाके पानी नहीं पीना है. போன வழியே திரும்பி வர கூடாது. जिधर से गया उसे वही रास्ते से வேற வழியே திரும்பி போயிரணும். दूसरे रास्ते से वापस அப்படின்னு लौटना சொல்லி है. ராஜாவினுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி விட்டு வருகிறார். वैसे राजा का वचन को तुच्छ मानकर वापस आता है. ஆனால் வரும் பொழுது திரும்பி போய் கொண்டு இருக்கிறார். तो वापस लौट रहा था. இப்ப அந்த ஊர்ல இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தார். उसी गांव में और एक नबी था. அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார், तो वो नबी अपने बच्चों को देख के पूछता है, அவர் சாப்பிடாம போயிட்டாரா? वो बिना खाए चले गया எனக்கு क्या? உடனே கொஞ்சம் கழுதையை ரெடி பண்ணி தாங்க. तुरंत मेरे लिए गधा तैयार करके இப்போ दो. இவருக்கு அந்த கழுதையை ரெடி ஆயத்தம் பண்ணி கொடுத்தார்கள். इसके लिए गधे को तैयार करके दिया. இவர் போய் அவரிடம் சேரும்போது சொல்றார், நீங்க வாங்க என் வீட்ல வந்து சாப்பிடுங்க. ये आके उधर कहता है कि मेरे घर में आके खाओ. அந்த தீர்க்கதரிசி சொல்றா, இல்ல கர்த்தர் எனக்கு அதை சொல்லல. नबी ने कहा, परमेश्वर वैसा नहीं कहा. இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ये नबी ने कहा, கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய வாக்காக எனக்கு ஒன்று சொன்னார். जब परमेश्वर का दूध परमेश्वर के वचन को मेरे लिए कहा, அவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும், तो उसके लिए रोटी देना है, எனக்கு தண்ணி கொடுக்கணும், पानी देना है, அதனால என் வீட்டுக்கு வரணும். इसीलिए मेरा घर पे आना है. இவரும் நம்பி வந்துட்டார். ये भी भरोसा करके आ ரெண்டு गया. பேரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. दोनों खाने के लिए बैठे. அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது वो जब खाते समय கூட்டி கொண்டு வந்த இந்த தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து கர்த்தர் பேச वो ஆரம்பித்தார். लोटा ले आए, नबी के मुंह के द्वारा परमेश्वर ने बात நீ किया. கர்த்தருடைய வார்த்தையை மீறி விட்டாய். तो परमेश्वर के वचन का उल्लंघन कर போற दिया. வழியில உன்னை சிங்கம் அடிச்சு கொன்றும். जाने वाले मार्ग में सिंह तुझे मार डालेगी. அல்லேலூயா. हालेलुया. நீ வீடு போய் சேர तू முடியாது घर जाके नहीं पहुंचेगा. என்று சொல்லி அவங்க தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ऐसा कहकर भविष्यवाणी देता है. அப்படியே இவர் திரும்பி போகும் பொழுது ஒரு சிங்கம் அவரை கொண்டு போடுகிறது. वैसे वापस लौटते समय एक सिंह उसे फाड़ डालता है. அப்போ இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ये नबी कहता है, அவன் யார் தெரியுமா? वो कौन पता है? கர்த்தருடைய வார்த்தையை மீறின தேவ वो மனுஷன். परमेश्वर का वचन का उल्लंघन किया हुआ परमेश्वर का मनुष्य है. தேவ மனுஷன் கூட கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறாங்க. जब परमेश्वर मनुष्य भी परमेश्वर वचन का उल्लंघन करते हैं. நீங்களும் நானும் எம்மாத்திரம். आप भी और हम, आप और हम तुच्छ அல்லேலூயா. हैं. हालेलुया. அப்போ தேவனுடைய வார்த்தையை மீறுவது அவளை நிந்திப்பதற்கு அசட்டை பண்ணுவதற்கு சமமாய் जब இருக்கிறது. परमेश्वर वचन का उल्लंघन करना, उसे निंदा करना और उसे तुच्छ मानने का இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவம் வருகிறது. इस ऐसे एक हमारे जीवन में पाप आती அப்ப है. மீறுதல் இருக்கக்கூடாது. उल्लंघन नहीं होनी चाहिए. துணிகரமாய் செயல்படக்கூடாது. निडर होकर काम नहीं करना ஒன்று चाहिए. கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது. एक परमेश्वर वचन का उल्लंघन नहीं करना चाहिए. இரண்டாவதாக 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा इतिहास 26वां अध्याय 16 वचन इस तरह कहती है. அங்கு ஒரு காரியத்தை பார்க்க वहां முடிகிறது. पे कार्य को देख सकते हैं.
அவன் பலப்பட்ட பொழுது वो जब वो बल पाया தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி तो उसने बिगड़कर अपने परमेश्वर यहोवा का विश्वासघात किया தன் தேவனுடைய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து तो परमेश्वर का विरुद्ध उसने विश्वासघात தூப किया பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் धूप की वेदी पर धूप जलाने के लिए परमेश्वर मंदिर के अंदर प्रवेश किया உசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது उसिया राजा के बारे में यहाँ पे कहा உசியா गया है ராஜா சின்ன வயசுல இருந்து ராஜா ஆன உடனே उसिया राजा जो बलकपन से राजा बन गया நல்ல கர்த்தரை வாட்டி கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருந்தார் अच्छा परमेश्वर वचन को पालन करके चल रहा था ஆனால் அவருக்கு தேசம் எல்லாம் நல்ல அமைதியாகி அவர் நல்ல பலப்பட ஆரம்பித்தார் वो देश में शांति हुआ और वो फलने लगा அவன் பலப்பட்ட பொழுது जब वो बल அவன் पाया என்ன செய்தான் தனக்கு கேடு உண்டாகும்படி அவனுடைய மனம் மேட்டிமையானது तो वो बिगड़ने लायक उसका मन में घमंड आ गई இவர் செய்த மீறுதல் என்ன इसका ये क्या उल्लंघन किया கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தார் परमेश्वर का विरुद्ध उल्लंघन இவர் किया கர்த்தருக்கு விரோதமாக என்ன மீறுதல் செய்தார் परमेश्वर के विरुद्ध क्या उल्लंघन அதே किया 26ஆம் அதிகாரத்தின் वही 26वां अध्याय 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது 17 वचन इस तरह कहती है ஆசாரியரோடு கூட அவரும் தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு போகிறார் याजक के साथ वो भी धूप की कलश को पकड़ कर இந்த जाता தூப है கலசத்தை கொண்டு போகும் பொழுது धूप की कलश को ले जाते समय பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ மீறுதல் செய்கிற என்று சொல்லுகிறார்கள் तो पवित्र स्थल से बाहर जाओ आप उल्लंघन करने करके है ஆனா உசியா கோபம் கொண்டு ஆசாரியோடு பேச ஆரம்பித்தார் लेकिन उसिया गुस्से से याजक से बात करने लगा உடனே அவருடைய நெற்றியில் குஷ்டரோகம் வர तुरंत उसका ஆரம்பித்தது माथे में कोड़ी आने लगी இது என்ன பாவம் என்றால் ये कौन सी पाप है கர்த்தருக்கு விரோதமான மீறுதல் இது परमेश्वर के विरुद्ध विश्वासघात है முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் மீறுதல் पहला செய்யக்கூடாது परमेश्वर वचन के विरुद्ध उल्लंघन करना இரண்டாவது கர்த்தருக்கு விரோதமான மீறுதல் दूसरा परमेश्वर का विरुद्ध पाप है கர்த்தருக்கு விரோதமான மீறுதல் என்றால் परमेश्वर के विरुद्ध उल्लंघन करने बोले तो ஆராதனையில கர்த்தர் சொல்லாத எதையும் செய்யக்கூடாது आराधना में परमेश्वर ने जो जिसे नहीं कहा उसे नहीं करना चाहिए பழைய ஏற்பாட்டு காலத்திலா இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டு காலமா இருக்கட்டும் पुराने करार होने दे नया करार होने दो ஆராதனை முறைகளை கொடுத்தது கர்த்தர் आराधना का जो रीति है दिया हुआ परमेश्वर है அந்த ஆராதனை முறைமையின்படி தான் ஆராதனை நடக்க வேண்டும் आराधना की रीति के अनुसार आराधना होनी चाहिए அவர் சொல்லுகிறார் ஆசாரியர்கள் தான் தூபம் காட்ட வேண்டும் तो वो कहता है याजक की धूप दिखानी चाहिए இது ராஜாவுக்கு காரியமான ராஜாவுடைய காரியம் அல்ல ये राजा के कार्य नहीं है ஆனால் இந்த ராஜா அதையும் மீறி ஆராதனை ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க लेकिन ये ஆரம்பிக்கிறார் राजा उससे भी उसे उल्लंघन कर मंदिर में அப்ப घुसता है ஆராதனையில கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை செய்வது கர்த்தருக்கு விரோதமான பாவம் आराधना में परमेश्वर ने जिसे नहीं कहा उसे करना परमेश्वर के विरुद्ध पाप இன்னைக்கு करना நாம் எப்படி ஆராதிக்கிறோம் अभी हम कैसे आराधना करते हैं ஹalleluya Hallelujah. அன்றைக்கு அந்த ராஜா தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு போனார் उस दिन वो राजा धूप की कलश को ले जाता है கர்த்தர் சொல்லாத காரியத்தை செய்தார் परमेश्वर जिसे नहीं कहा उसे இன்னைக்கு किया। ஆராதனையில நாம் கர்த்தர் சொல்லாத எத்தனை காரியங்களை செய்து கொண்டு आज இருக்கிறோம் आराधना में परमेश्वर नहीं कहने वाले कई सारी चीजों को करते हैं பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய भय வேண்டும் और भक्ति के साथ परमेश्वर की आराधना करनी பரிசுத்த चाहिए அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் पवित्रता के साथ परमेश्वर के दुहाई देना என்று चाहिए கர்த்தர் ஆவியானவர் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிறார் वैसे परमेश्वर ने पवित्र आत्मा के द्वारा हमें कहा है எத்தனை பேர் ஆராதனையில பயத்தோடு இருக்கிறோம் कितने लोग आराधना में भय के साथ हैं எத்தனை பேர் ஆராதனைக்கு பரிசுத்தத்தோடு வருகிறோம் कितने लोग आराधना में पवित्रता के साथ आते हैं எத்தனை பேர் கர்த்தரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் कितने लोग परमेश्वर को पूरे मन से आराधना करते हैं ஆராதனையில தேவன் சொல்லாத எதை செய்தாலும் கர்த்தருக்கு விரோதமான பாவம் आराधना में परमेश्वर ने जिसे नहीं कहा उसे करना परमेश्वर विरुद्ध पाप करना है அல்லேலூயா Hallelujah. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது परमेश्वर विरुद्ध पाप नहीं करना அப்ப चाहिए ஆராதனை முறைகளில தேவையில்லாத காரியங்கள் வரக்கூடாது आराधना की रीति में जो नहीं चाहिए वो चीजें नहीं आनी चाहिए கர்த்தரை கனப்படுத்தாத கர்த்தர் சொல்லாத எந்த ஒரு காரியமும் ஆராதனையில் இருக்கக்கூடாது जब परमेश्वर को सम्मान नहीं देना या दूसरा कार्य आराधना में नहीं होनी चाहिए ஆராதனையானது நம்மை உயர்த்துவது அல்ல आराधना हमें ऊंचा करना नहीं ஆராதனையானது தெய்வத்தை உயர்த்துகிற காரியம் आराधना बोले तो परमेश्वर को ऊंचा करने அப்ப का அந்த कार्य है ஆராதனையில தெய்வம் மாத்திரமே உயர்ந்திருக்க வேண்டும் आराधना में परमेश्वर ही ऊंचा அவர் होना மாத்திரமே चाहिए। கனப்பட வேண்டும் सिर्फ वही सम्मान पानी चाहिए அவருக்கே மகிமை உண்டாக வேண்டும் सिर्फ उसी को महिमा होनी அதை चाहिए யாரும் மாற்ற முடியாது वो कोई बदल नहीं सकता மாற்றவும் கூடாது वो बदलना भी नहीं அப்படி चाहिए மாற்ற துணிந்தால் என்ன நடக்கும் என்று உசியாவின் நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள முடியும் वैसा बदलने के लिए सोचा तो उसिया के दिन में क्या हुआ करके हम देखते हैं அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. வெளிப்படுத்தல்ல நம்ம பரலோகத்தை குறித்து பார்க்கும் பொழுது The प्रकाशित वाक्य में स्वर्ग के बारे में अध्ययन करते समय மூப்பர்கள்லாம் இருக்கிறாங்க पुरनीय सब है சிங்காசனத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க सिंहासन में बैठे हैं। ஆராதனை என்று ஒன்று ஆராதிக்கும் எழும்பும் பொழுது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது आराधना करके इस होते समय எல்லாரும் எழும்பி நின்று सारे लोग खड़े होकर தெய்வனுக்கு முன்பாக விழுந்து பணிந்து ஆராதிக்க परमेश्वर के ஆரம்பித்தார்கள் सामने गिरकर दंडवत करने लगते हैं। அல்லேலூயா Hallelujah. ஆராதனையை ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார் आराधना को परमेश्वर आदर देने के लिए चाहता है। ஆராதனையில கர்த்தருக்கு விரோதமான காரியம் ஒரு நாளும் செய்யக்கூடாது आराधना में परमेश्वर के विरुद्ध के कार्य कुछ
नहीं करना 1 चाहिए। சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, पहला सामुएल दूसरा अध्याय 24 और 25 में इस ஒருவன் तरह कहती है, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் जो कोई परमेश्वर के विरुद्ध पाप करे அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? उसके लिए विनती करने वाला कौन है? 25 போடுங்க பிரதர். 25वां वचन को डालिए। அப்ப கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யும் பொழுது यदि कोई मनुष्य परमेश्वर के विरुद्ध पाप करे அவனுக்காக யாரும் விண்ணப்பம் செய்ய उसके முடியாது. लिए कोई विनती नहीं कर सकते। யார் விண்ணப்பம் பண்ணாலும் கேட்கப்படாது. कोई भी विनती कर नहीं सुन पड़ती है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆராதனை செய்யும் பொழுது ரொம்ப கவனமாய் ஆராதனை செய்ய. आराधना करते समय सावधानी से आराधना करनी चाहिए। ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது. एक परमेश्वर वचन का उल्लंघन नहीं करनी அதன் चाहिए, மூலம் நம்முடைய வாழ்க்கையில பாவம் வருகிறது. उसके द्वारा हमारे जीवन में पाप आते हैं। இரண்டாவது கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்யக்கூடாது. एक परमेश्वर के विरुद्ध की कार्य हम नहीं करना நம்முடைய चाहिए, வாழ்க்கையில அதன் மூலம் பாவம் வருகிறது. हमारे जीवन में उसके द्वारा पाप आती है। மூன்றாவதாக तीसरा யோசுவா 7ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம். योशुआ 7वां अध्याय 15 वचन। யோசுவா 7ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, योशुआ के 7वां अध्याय 15 वचन को देखते समय அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் वो जो श्रापित चीजों को जो ले लिया उसे जो கர்த்தரின் உடன்படிக்கையை மீறினபடியினால், तो परमेश्वर आज्ञा का उल्लंघन किया इसीलिए, அவன் இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால், वो इजराइल में निर्बुद्धि कार्य किया इसीलिए, அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டெரிக்கப்படுவது. और उसका सारे चीज अग्नि में जलाए दिया जाना இங்க चाहिए। என்ன நடக்கிறது? கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறுகிறது. एक परमेश्वर का जो वाचा का उल्लंघन करना। அல்லேலூயா. हालेलुया। அப்போ மூன்றாவது மீறுதல் உடன்படிக்கையை மீறுவது. तो तीसरा एक जो उल्लंघन है परमेश्वर का वाचा का उल्लंघन करना। நமக்கும் தெய்வனுக்கும் உடன்படிக்கை இருக்கிறது. हमारा परमेश्वर के बीच में एक वाचा है, அந்த உடன்படிக்கையின் அடையாளம் நாமாய் கொடுத்த ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் ஞானஸ்தானம். तो हम दिया वाचा का चिन्ह है बपतिस्मा। கர்த்தரால் கொடுக்கப்பட்டது அபிஷேகம். तो परमेश्वर के द्वारा दिया गया अभिषेक है। அல்லேலூயா. हालेलुया। இந்த நமக்கு தேவனுக்குள்ள அது ஒரு உடன்படிக்கை. तो हमारा परमेश्वर के बीच में एक वाचा है। நான் தேவனோடு தேவனுக்கு பிரியமாய் நீ வாழ்வேன் என்று உடன்படிக்கை செய்வது ஞானஸ்தானக்கு அடையாளம். तो हम परमेश्वर का बीच में एक हम परमेश्वर जीवन बिताएंगे बोलकर एक बपतिस्मा का चिन्ह है। இவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவள் இவனுடைய பிள்ளை என்று சொல்வது அபிஷேகம். அது ये मेरा बच्चा है करके एक पुत्र है करके वाचा बांधा गया अभिषेक है। அது தேவன் நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை. वो परमेश्वर हमारे साथ किया हो गया वाचा அப்ப है। நம்ம பண்ணியிருக்கிற உடன்படிக்கை ஒரு நாள் மீறக்கூடாது. जो वाचा का कभी उल्लंघन नहीं करनी चाहिए। இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு போகிறார்கள். इजराइल लोग एरिगो में जाते हैं। எரிகோவுக்கு போகும்பொழுது ஆண்டவர் அவரை எச்சரிக்கிறார். एरिगो में जाते समय परमेश्वर चेतावनी देता है। எரிகோல இருக்கிறது எதையுமே நீங்க தொடக்கூடாது. एरिगो में जो भी है नहीं छूना है। அதுல இருக்கிறது எல்லாமே சாபத்தீட்டானது. उसमें जो भी है सब श्रापित है। அது எல்லாமே அதுல இருக்கிற பொண்ணு மட்டும் ஆண்டவருடைய சமூகத்துல சேருகிறது. उसमें सारे जो सोने हैं परमेश्वर समूह में आके பொன் पहुंचे। வெண்கலம் இரும்பு மாத்திரம். सर सोना चांदी और लोहे। 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 6वां अध्याय 18 वचन कहती है, சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே उस श्रापित चीजों में उठा लिए जाने पर நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு आप श्रापित नहीं होना चाहिए। இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி इजराइल की छावनी को श्रापित बनाकर அதை கலங்க பண்ணாதபடிக்கும் उसे कलंकित नहीं करना चाहिए। நீங்கள் சாபத்தீட்டானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். आप जो श्रापित चीज है उससे सावधानी रखिए। ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க சாபத்தீட்டானது தொடக்கூடாது. परमेश्वर ने कहा आप जो भी श्रापित நான் है नहीं உங்களோட चुना ஒரு है। உடன்படிக்கை பண்ணி मैं இருக்கிறேன். आपके साथ एक वाचा बांधा हूं। அது அந்த சாபம் வந்து உங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது. वो श्राप आपके जीवन में नहीं आनी चाहिए। ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள ஒரே ஒருத்தன் என்ன பண்ணா தப்பு பண்ணிட்டான். अरे इजराइल लोगों में एक ही ने क्या किया, उसे पाप कर दी। இது ஒரு இந்த உடன்படிக்கையை மீறி விட்டா. ये जो आज्ञा का उल्लंघन कर அந்த दिया, உடன்படிக்கையை மீறுகிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், वो जो पाप का उल्लंघन जो आज्ञा का उल्लंघन करने वाले அவனையும் से அவனுக்கு परमेश्वर உண்டான कहता है, எல்லாத்தையும் எரித்திருங்க. उसका और सारे चीजों को जला दो, எல்லா அக்கினியில போட்டுருங்க. सारे चीजों अग्नि में डाल ஏன்னா दो, அவன் என்னுடைய உடன்படிக்கையை மீறி விட்டான். क्योंकि वो मेरा आज्ञा का उल्लंघन कर சோ दिया। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கையை நாம் மீறக்கூடாது. तो एक हमारे जीवन में आज्ञा को वाचा का उल्लंघन नहीं करना அதான் चाहिए। சங்கீதக்காரன் 19ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லுகிறார், वो जो भजन संहिता 19:13 में इस तरह कहता है, துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும், वो जो निडर होकर जो पाप करते हैं उसे बचा लो मुझे, அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், उसे मैं जो बचा लो, அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு तब मैं நீங்களாயிருப்பேன். सिद्ध हो जाऊंगा और बड़े अपराध से बचा रहूंगा। பெரிய பாவத்திற்கு நான் விலகுவேன். बड़े अपराध से मैं बचा रहूंगा। எப்ப தெரியுமா? कब पता है? துணிகரமான பாவத்திற்கு நான் விலகி मुझे இருக்கணும். टिडाई के पापों से मैं बचा அப்ப रहूंगा। நம்முடைய வாழ்க்கையில துணிகரமாய் செய்கிற 3 காரியங்கள் என்ன தெரியுமா? तो हम टिडाई के साथ करने वाले 3 पाप क्या पता है? கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது, परमेश्वर के वचन का उल्लंघन करना, கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்வது, परमेश्वर के विरुद्ध पाप करना, கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறுவது. परमेश्वर के वाचा का उल्लंघन இந்த करना। மூன்றும் துணிகரமாய் செய்கிற பாவம். ये सब ये तीनों टिडाई से करने वाले एक पाप है। மற்ற பாவங்களும் இருக்கிறது, दूसरे भी पापे हैं, ஆனால் கர்த்தருடைய காரியத்துல விளையாடுற காரியம் இது. तो परमेश्वर का जो कार्य के साथ खेलने அல்லேலூயா. खिलवाड़ करना, சோ அத நம்ம செய்ய கூடாது. उसे हम नहीं करना அப்ப चाहिए। இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில பாவம் வர வழி இருக்கிறது. इसके द्वारा हमारे जीवन में पाप आ सकती है। சோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அறியாமை நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வரும். ये हमारे जीवन में होने वाली एक अनजान हमारे जीवन में पाप ला सकती है। இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மீறுதல் அல்லது துணிகரம் பாவத்தை கொண்டு வரும். दूसरा हमारे जीवन में होने वाली उल्लंघन या निडर होकर करते हैं वो हमारे
हमारे जीवन में पाप लाती है। So, இப்படிதான் அந்த லேவியராக 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிற பாவங்கள் உள்ளே வருகிறது. ऐसी लेवी को 4 अध्याय में बताया गया पाप जो कहे गए पाप हमारे जीवन में आ जाती है। ஆசாரியர் மூலமா வருகிறது, याजक के द्वारा आती है, பிரபுக்கள் மூலமாய் வருகிறது, प्रभुओं के प्रधान के द्वारा आती है, சபை மூலமாய் வருகிறது, कलीसिया के द्वारा आती है, சாதாரண மனிதர்களுமாய் வருகிறது. साधारण आम आदमी के द्वारा आती है। யார் மூலனாலும் இந்த பாவம் உள்ள வர முடியும். किसी के भी द्वारा ये पाप अंदर आ सकती இப்போ है। வந்த இந்த பாவத்திற்கு நிவாரணம் தான் இந்த பாவ நிவாரண ये பலி. जो पाप की प्रयाश्चित है ये पाप बलि है। ஓகே, பாவ நிவாரண பலி எப்படி கொடுக்கணும், ये जो दोष बलि कैसे चढ़ाते हैं, அதனுடைய ஆவிக்குரிய சத்தியம் என்ன என்பதை தியானிக்க போகிறோம். उसके बाद उसके आत्मिक सत्य क्या करके अध्ययन करने वाले हैं। பலியிடும் முறை, जो बलि चढ़ाने की रीति, இந்த லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது लेवी 4 अध्याय 3 वचन को देखते समय அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் अभिषिक्त याजक ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்க பாவம் செய்தால், जो ऐसे पाप करेगी जिसे प्रजा दोषी ठहरे, தான் செய்த பாவத்தின் நிமித்தம் तो अपने अपने किए हुए पाप के कारण பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாய் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர एक கடவுள். निर्दोष जवान बछड़ा यहोवा का पाप बलि करके चढ़ाए। சோ முதலாவதாக நாம் தியானிக்க போகிற காரியம், நான் கடனால சொன்னேன் 4 வகைகள் இருக்கிறது. तो गए हफ्ते मैंने कहा 4 प्रकार हैं। ஒன்று ஆசாரியரிடும் பாவ நிவாரண பலி, एक याजक चढ़ाने वाले पाप की बलि, இரண்டாவது சபையிடும் பாவ நிவாரண பலி, दूसरा कलीसिया चढ़ाने वाली पाप बलि, மூன்றாவது பிரபுக்கள் இடுகிற பாவ நிவாரண பலி, तीसरा प्रधान चढ़ाने वाले पाप बलि, நான்காவது சாதாரண மனிதன் கொண்டு வருகிற பாவ நிவாரண பலி. दूसरा एक आम आदमी ले आने वाले पाप बलि। இதுல இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து தியானிக்க போகிறோம். जरा हम इसे तुल्य करके हम अध्ययन करने वाले हैं। ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. अब पवित्र आत्मा में अनुग्रह दी। இங்க பாருங்க, ஒரு சபை ஒரு ஆசாரியர் பாவம் செய்யும் பொழுது एक याजक पाप करते समय என்ன பாவம் அங்க வருகிறது? क्या कौन सी पाप वहाँ पे आती ஜனங்கள் है? குற்றத்திற்கு உட்படத்தக்க ஒரு பாவம் செய்தால் प्रजा पाप करने लायक एक दोष, அந்த பாவத்திற்கு அவன் பரிகாரமாய் ஒரு இளங்காளையை கொண்டு வர वो வேண்டும். पाप की प्रयासित के लिए एक जवान बछड़ा को लाना அதே चाहिए। அதிகாரத்தின் லேவியரா 4ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, वही लेवी के 4 अध्याय 14 वचन कहती है, அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும் பொழுது वो जो किए पाप प्रकट होते समय சபையார் அந்த பாவ நிமித்தம் ஒரு இளங்காளையை ஆசரிப்பு கூடாது கொண்டு வர வேண்டும். कलीसिया वाले पाप बलि के एक पाप बलि के रूप में एक बछड़े को लाना है। யோசித்து பாருங்க, सोच कर ஒரு देखिए, ஆசாரியன் பாவம் செய்தாலும் ஒரு இளங்காளை கொண்டு வரப்படுகிறது. याजक पाप किया तो भी एक जवान बछड़ा ले आ जाता है। அதே ஒரு சபை முழு சபையும் பாவம் செய்தாலும் கூட ஒரு இளங்காளை கொண்டு வரப்படுகிறது. सारी कलीसिया भी पाप करे तो भी एक जवान बछड़ा ले आ जाता है। இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள इसे வேண்டும். कार्य साफ रीति से समझ लेना चाहिए। இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆசாரியர் என்பது யாருன்னா பிரதான ஆசாரியர் மாத்திரம் அல்ல, यहाँ पे कहा गया याजक बोला तो प्रधान याजक सिर्फ नहीं, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अभिषिक्त किया गया याजक करके कहा गया। அல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேலி நாட்கள்ல ஆரோன் அபிஷேகம் பண்ணப்பட்டார். इजराइल के जमाने में, इजराइल के समय में हारून अभिषेक किया गया। அதை தொடர்ந்து அவருடைய குமாரர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். लगातार उसके बाद में इसका पुत्र भी अभिषेक किए गए। அல்லேலூயா. அப்ப இதுல பிரதான ஆசாரியரும் இருக்கிறார், यहाँ पे प्रधान याजक भी है, அதே வேளையில அவரோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. उसके साथ उनके साथ सेवा करने वाले भी हैं। அதை நாம் இப்படி சொல்லலாம், इसे हम ऐसे कह सकते हैं, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர் என்பது तो अभिषिक्त याजक இது நம்ம அனைவருக்குமே பொருந்துகிற ஒரு காரியம். ये हमारे लिए सारे लोग के लिए एक कार्य है। அல்லேலூயா. அல்லேலூயா. அனைவரும் நீங்கள் யாரோ ஒருவரை நடத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு ஆசாரியனா இருக்கிறீங்க. आप किसी को चलाते बोलो तो आप एक याजक है। அதான் நீங்கள் தேவனுக்கு ஆசாரியர்கள் ராஜாக்களா இருக்கிறோம். इसलिए परमेश्वर सामने याजक और राजा बनकर है। அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர் என்றால் மந்தையை மேய்க்கிறவர் என்று அர்த்தம். अभिषिक्त याजक बोले तो झुंड को चलाने वाले। அல்லேலூயா. हालेलुया। பிரதான ஆசாரியர் ஒரு முழு சபையை நடத்துகிறார். प्रधान याजक एक पूरा कलीसिया को चलाता ஒரு है। யூத் மீட்டிங் நடத்துறாங்க, யூத் நடத்துறாங்க. एक यूथ मीटिंग चलाने वाले सिर्फ जवानों को चलाते हैं। சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றாங்க, சில்ட்ரன்ஸ் நடத்துறாங்க. बच्चों की सेवा करने वाले सिर्फ बच्चों को चलाते हैं। ஜெபக்குழு நடத்துறவங்க ஒரு அந்த குழுவுல இருக்கிறவங்க நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். प्रार्थना मंडली चलाने वाले सिर्फ वो मंडली को चलाते हैं। இதையும் மீறி சில பேர் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறார்கள். इससे भी बढ़कर कुछ लोग अपने परिवार को चलाते हैं। அது சில தாய்மாரா இருக்கட்டும், சில ஆண் தகப்பன்மாரா இருக்கட்டும், स्त्री होने दो या पुरुष होने दो, அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை கர்த்தருக்குள் वो நடத்துகிறார்கள். अपने परिवार को परमेश्वर में चलाते அப்ப हैं। இவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் என்கிற பொறுப்பில் இருக்கிறார்கள். सब लोग एक किसी भी कारण में याजक अभिषेक किया याजक बनकर है। நீங்க 1000 பேரை நடத்துங்க, आप हजारों को चलाओ, அதே வேளையில 10 பேரை நடத்தலாம், नहीं तो उसमें आप 10 लोग भी चला அல்லது सकते हैं, 2 பேரை நடத்தலாம். नहीं तो 2 लोग को चला பட் सकते हैं। யாரோ ஒருவரை நீங்க நடத்தி கொண்டு आप किसी இருக்கிறீர்கள். ना किसी को तो चला रहे हैं ना। அதனால நீங்கள் அவர்களுக்கு முன்பாக உங்களையும் ஒரு ஆசாரியனா கர்த்தர் நிறுத்துகிறார். इसलिए उनके सामने परमेश्वर आपको भी याजक के रूप में ठहराता है। அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆசாரியன் என்பது வெறுமனே ஊழியக்காரர்
ஊழியக்காரர்களை மாத்திரம் குறிப்பது அல்ல, सिर्फ यहाँ पे कहा गया सिर्फ सेवक लोग के कहा नहीं गया, கர்த்தருக்கென்று ஏதோ ஒரு விதத்தில் ஊழியம் செய்கிற அனைவரையுமே குறிக்கிறது. परमेश्वर के लिए किसी ना किसी रीति से जो जो सेवा करते हैं उनके बारे में कहा गया இப்போ है. அதனுடைய வேல்யூ என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். उसका मूल्य क्या है करके हम जान लेना இப்போ चाहिए. ஒரு ஆசாரியன் செய்கிற தவறுக்கு ஒரு இளங்காலை வருவது, एक याजक किया हुआ गलती के लिए एक जवान बछड़ा ஒரு आती முழு है. சபை செய்கிற தவறுக்கும் இளங்காலை एक வருகிறது. सारे कलीसिया करने वाली गलती के लिए भी एक जवान बछड़ा आती है. அப்போ ஒரு ஆசாரியனுடைய வேல்யூ என்ன தெரியுமா? एक याजक का मूल क्या है पता है? முழு சபையும் ஆசாரியனுக்கு ஒத்து இருக்கிறது. जो सारे कलीसिया याजक के बराबरी में है. ஒரு ஆசாரியர் தவறு செய்தால் சபை தவறு செய்ததற்கு அடையாளம் एक அது. याजक गलती कर बैठता तो सारे कलीसिया गलती कर ஒரு बैठती है. சபை தவறு செய்தால் ஆசாரியர் தவறு செய்ததற்கு அடையாளம் एक அது. सारी कलीसिया गलती कर बैठी तो याजक गलती कर बैठता उसका मतलब है. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆசாரியர் எந்த அளவுக்கு தன்னை கனமுள்ள பாத்திரமா எண்ணிக்கொள்ள வேண்டும். ये जो याजक अपने आपको कितना आदर भरा एक पात्र समझना चाहिए. இன்னைக்கு நம்மள கனமுள்ள பாத்திரமா எண்ணிக்கொள்கிறோம். आज हम आदर भरा पात्र समझ लेते ஆனால் हैं. அதற்கு கொடுக்க வேண்டிய எச்சரிக்கை அல்லது அதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பை நாம் கொடுப்பதல்ல. तो उसके लिए हम चेतावनी देते हैं, एक सुरक्षा वो हमें नहीं देते हैं. அல்லேலூயா. हालेलुया. ஒரு ஆசாரியர் இதை உணர வேண்டும். एक याजक ये स्मरण करना चाहिए. நான் தவறு செய்தால் என்னுடைய முழு சபையும் தவறு செய்கிறது. अगर मैं गलती कर बैठा तो मेरे सारे कलीसिया गलती कर बैठेगी. என்னுடைய பாவம் என்னுடைய சபையை பாதிக்கிறது என்பதை புரிய வேண்டும். मेरे जो पाप है मेरे कलीसिया पर पड़ती है करके वो समझना चाहिए. இந்த எண்ணம் இன்றைக்கு நமக்குள்ளாக வந்து விட்டால் ये सोच हमारे अंदर आज आ गई तो நம்முடைய வாழ்க்கையில குற்றம் செய்ய நம்ம பயப்படுவோம். हमारे जीवन में हम दोष करने के लिए हम डरेंगे. நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்வதற்கு நாம் பயப்படுவோம். हमारे जीवन में पाप करने के लिए हम डरेंगे. ஏனால் என் நிமித்தம் ஒரு சபை பாதிக்கப்படுகிறது. क्योंकि मेरे कारण मेरे कलीसिया एक पाप पड़ती என் है. நிமித்தம் நடத்துகிற ஒரு குழு பாதிக்கப்படுகிறது. मेरे द्वारा मेरे चलाने वाले मंडली टेस पहुंचती है. என் நிமித்தம் நான் நடத்துகிற ஒரு மினிஸ்ட்ரி பாதிக்கப்படுகிறது. मेरे द्वारा मेरे चलाने वाले एक मिनिस्ट्री में एक टेस आती है. என்கிற ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ऐसे एक सत्य हम जान लेना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. இதிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் அதுதான். इसे हम सीखने वाले कार्य यही ஒரு है. ஆசாரியன் பாவம் செய்கிறாரா, अगर कोई याजक पाप करता तो அது ஒரு சபையின் பாவத்திற்கு ஒத்து இருக்கிறது. एक कलीसिया के पाप के बराबरी में है. ஒரு சபை பாவம் செய்கிறதா, अगर एक कलीसिया पाप करती है तो ஒரு ஆசாரியன் பாவத்திற்கு ஒத்து இருக்கிறது. वो याजक की पाप की बराबरी में है. சிலவேளை நம்ம சொல்லலாம், कुछ समय हम कह सकते हैं ஜனங்கள் பாவம் செய்யல, लोग पाप नहीं किए, ஆசாரியர் தானே பாவம் செய்றாங்க. याजक ही तो पाप किया. ஆனால் ஆசாரியருடைய பாவம் ஜனங்களை பாதிக்கும். लेकिन याजक का जो पाप है लोगों के ऊपर पड़ेगी. சிலவேளை ஜனங்கள் பாவம் செய்வாங்க, कुछ लोग पाप कर ஆசாரியன் बैठेंगे. சுத்தமாய் தான் இருப்பார். याजक शुद्ध ही ஆனால் रहेगा. ஜனங்களுடைய பாவம் ஆசாரியருடைய ஊழியத்தை பாதிக்கும் लेकिन लोगों की पाप याजक की सेवा को ठेस पहुंचाएगी. என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ऐसे समझ लेना चाहिए. அதை வசனத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். तो वचन से हम सीख लेंगे. அல்லேலூயா. हालेलुया. இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆசாரியன் அல்லது ஒரு தலைவன் अभिषेक किया गया याजक नहीं तो एक प्रधान செய்கிற பாவம் முழு சபையை எப்படி பாதிக்கும்? कैसा सारे कलीसिया के ऊपर पड़ती है. வேதத்தில் நான் மூன்று பேரை மாத்திரம் நான் நிறுத்த போகிறேன். शास्त्र में सिर्फ 3 लोगों में ठहराना चाहता हूं. இங்க ஆவியா நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? इधर पवित्र आत्मा हमें सिखाने वाले कार्य क्या पता एकदम है? ஆதியில பூமி படைப்பதற்கு முன்பாக तो आदि जो पृथ्वी को बनाने से पहले எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது एसेकियेल 28वां अध्याय 14 वचन को देखते समय அங்கு ஒருவனை குறித்து சொல்லப்பட்டு वहां இருக்கிறது. पे एक के बारे में कहा गया, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், तू सुरक्षा बचाने के लिए अभिषेक किया गया केरूब है. தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் உன்னை வைத்தேன். तो परमेश्वर का पवित्र पर्वत में तुम्हें रखा था. இங்கு லூசிபரை குறித்து சொல்லுகிறது. यहाँ पे लूसीफर के बारे में कहा गया இவன் है. அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ये अभिषिक्त है. எதற்காக தெரியுமா? किसके लिए पता है? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் जो பண்ணப்பட்டவன். रक्षा करने के लिए अभिषिक्त किया गया है. அநேகரை பாதுகாக்க வேண்டும், कई सारे लोगों को रक्षा करने के அநேகரை लिए, கர்த்தருக்குள் நடத்த कई வேண்டும். सारे लोगों को परमेश्वर के अंदर चलाने के இவன் लिए. ஆராதனை வீரனாய் இருந்தது என்பதை வேதம் ये குறிப்பிடுகிறது. आराधना वीर करके है करके शास्त्र बताती है. அல்லேலூயா. हालेलुया. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தலைவன் என்கிற பொறுப்புல அவர் இருக்கிறார். वैसे अभिषेक किया गया प्रधान के रूप में वो है. ஆனால் அவர் செய்த காரியம் நமக்கு தெரியும். वो क्या किया करके हम जानते நான் हैं. தேவனுக்கு விரோதமாக போவேன் என்று சொல்லி मैं परमेश्वर के विरुद्ध जाऊंगा ஏசாயா बोलकर 14ஆம் அதிகாரத்தில் தியானிக்க முடியும். அதை ऐसा 14 अध्याय में अध्ययन कर सकते हैं. அவர் நான் சிங்காசனத்துக்கு நேரா நான் ஏற போகிறேன், उसका सिंहासन के ऊपर में चढ़ने वाला हूं, உன்னதத்தில் ஏற போகிறேன் उन्नति में चढ़ने वाला हूं, என்று சொல்லி அவருக்கு இருக்கும் பொழுது ऐसा कहते समय ஆண்டவர் அவரை தள்ளினார். परमेश्वर उसे धक्का दे இப்ப दिया. அவர் மாத்திரம் விழுந்தாரா? सिर्फ गिरा क्या? இல்லை. नहीं. வெளிப்படுத்தல்ல நம்ம தியானிக்கும் பொழுது प्रकाशित वाक्य में अध्ययन करते समय 12ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 12 अध्याय 19 वचन कहती है அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, वो पृथ्वी में गिराया गया, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். उसके साथ दूध भी गिराए गए. அல்லேலூயா. हालेलुया. இங்கு தவறு செய்தவன் யார்? इधर गलती कौन ஒரே किया? ஒரு மனிதன். एक ही मनुष्य. சரி, அவன் ஒரு தூதனா தான் இருந்தான், वो एक दूत था, ஆனால் ஒரு தலைவனா இருந்தான். लेकिन एक प्रधान था. அல்லேலூயா. हालेलुया. அவன் ஒரு தவறு செய்தான், वो एक गलती किया, அவனுடைய உள்ளத்துல தான் என்ன வந்துச்சு, उसका मन में विचार आई, நான் உன்னதத்துக்கு ஏறணும், मैं ऊपर चढ़ना நான் है, அந்த சிங்காசனத்துக்கு वो ஏறணும். सिंहासन में बैठना है. இது அவனுடைய உள்ளத்துல வந்த ये காரியம். उसके मन में आयो विचार ஆனால் है. இவன்
செய்த அந்த தவறு लेकिन ये किया हुआ गलती के அவனோடு कारण கூட இருந்த அத்தனை தூதர்களையும் பாதித்தது. तो उसके साथ रहा हुआ सारे दूत को ऊपर पड़ी. கர்த்தர் அவனை மாத்திரம் பூமியில தள்ளல, सिर्फ उसको ही पृथ्वी में नहीं गिराया, அவனோடு கூட தூதர்களும் उसके தள்ளப்பட்டார்கள். साथ स्वर्ग दूत भी गिराए गए. எவ்வளவு மேன்மையான ஸ்தானத்தில் कितना இருந்தார்கள். सम्मान भरा स्थान में था. ஆனால் ஒருவனுடைய தவறு लेकिन एक का गलती அத்தனை தூதர்களையும் கீழே தள்ளிவிட்டது. सारे दूत को नीचे गिरा दी. அல்லேலூயா. हालेलुया. அப்போ நாம் செய்கிற ஒரு தவறு சபையை பாதிக்கும். हम एक करने वाले एक पाप सारे कलीसिया के ऊपर पड़ेगी. அல்லேலூயா. हालेलुया. ஆராதனை செய்கிற ஒரு மனிதன் செய்கிற தவறு ஆராதனையில கலந்து கொள்கிறவர்களை பாதிக்கும். तो आराधना करने वाला मनुष्य एक व्यक्ति करने वाला पाप सारे आराधना भाग लेने के ऊपर पड़ेगी. அல்லேலூயா. हालेलुया. அதற்கு அடையாளம், அதற்கு சாட்சி தான் லூசிபர். उसका गवाही है लूसीफर. அல்லேலூயா. हालेलुया. அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, तो पुराने करार के அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. वहां पे एक संभव हुई. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம். दूसरा सामुएल 24वां अध्याय 17 वचन. அங்கு தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். दाऊद इस तरह कहता है, பாதிக்கிற தூதனை பார்க்கிறார். ये जो वेदना पहुंचाने वाले दूत को देख कहता है, அவனை கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார், वो परमेश्वर को और कहता है, நான் தான் பாவம் செய்தேன், मैं ही पाप किया, நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். मैं ही अधर्म किया. இந்த ஆடுகள் என்ன செய்தது? ये जब बेड़े क्या किए? இங்கு தவறு யார் செய்தார்? इधर कौन गलती किया? தாவீது செய்தார். दाऊद ने किया. தாவீது தான் சொல்லுகிறார் யோவாபை பார்த்து, दाऊद ही कहता है योआब को நீ देखकर, ஜனங்களை தொகையிட போறோம். तू लोगों को जाके गिन. அல்லேலூயா. யோவாப் சொல்றார், இல்ல வேண்டாம் ராஜாவே, योआब कहता है नहीं राजा, தேவன் இதை விட 1000 மடங்கு நம்மளை பெருக செய்வார். परमेश्वर इससे भी बढ़कर हजारों में बढ़ाएगा. இல்ல போகணும். नहीं जाना है. ஆனால் போயிட்டார். वो चला गया. நடந்த காரியம் என்னது? क्या हुआ? ஆண்டவருக்கு விரோதமாய் பாவமாய் இது तो எண்ணினது. परमेश्वर का विरोध ये पाप बन गई. இது ஒரு கர்த்தருக்கு விரோதமாக குற்றமாய் மாறினது. ये प्रभु के विरोध एक दोष बन गई. இப்ப தாவீது குற்றம் செய்தார். यहाँ पे दाऊद ने पाप किया. பாதிக்கப்பட்டது யார்? तो कौन उसमें उसके ऊपर हानि पड़ी? இஸ்ரவேல் ஜனங்கள்ல 70000 பேர் செத்தாங்க. इजराइल लोगों में 70000 लोग मर गए. அல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்கள்ல 70000 பேர் சாகுறாங்க அங்க. इजराइल लोगों में 70000 लोग मरते हैं. அப்போ இங்கு தவறு செய்தவன் ஏதோ தாவீது மாத்திரம்தான். दोष किया एक दाऊद ही था. ஆனால் அங்கு பாதிக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்கள். उसमें जो हानि पहुंची इजराइल लोगों को ऊपर. அல்லேலூயா. हालेलुया. இது யார்? ராஜா. ये कौन है? राजा. அல்லேலூயா. அல்லேலூயா. இவரும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனா இருக்கிறார். ये इजराइल लोग के लिए प्रधान बनकर है. அப்ப இவன் செய்கிற அந்த தவறு முழு சபையையும் பாதித்தது. ये करने वाला जो पाप है सर कलीसिया के ऊपर पड़ी. அப்படியே நாம் செய்கிற தவறுகள் சபையை பாதிக்கும் என்பதை மறந்துவிடக் तो கூடாது. हम करने वाला जो पाप है सर कलीसिया को ठेस पहुंचाए करके भूल नहीं जाना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. தாவீதின் வாழ்க்கையில பாருங்க 2 சம்பவம் நடந்தது. दाऊद के जीवन में देखो 2 संभव हुई. 2 சம்பவமே தப்பு அவர்தான் செய்தார். दोनों संभव में गलती वही किया. ஆனா பாதிக்கப்பட்டது என்னமோ பிள்ளைகள் தான். लेकिन ठेस पहुंचा कौन? இந்த சம்பவத்துல இஸ்ரவேல் ஜனங்கள பாதிக்கப்பட்டாங்க. इस संभव में इजराइल लोग के ऊपर हानि पड़ी. இன்னொரு சம்பவம் நடந்தது. दूसरा एक संभव हुई. அங்க ஒரு பிள்ளை செத்தது. वहां पे एक बच्चा मर गया. அல்லேலூயா. हालेलुया. தவறு செய்தது தாவீது. गलती किया दाऊद, ஆனா செத்தது பிள்ளை. लेकिन मरा बच्चा. 2 இடத்துலயுமே கர்த்தர் பிள்ளைகளை தான் அடித்தார். दोनों जगह परमेश्वर बच्चों को ही मारा. அல்லேலூயா. हालेलुया. ஏன் தெரியுமா? உணர்த்துவதற்காக. क्योंकि स्मरण दिलाने के लिए. சில வேளையில நாம் செய்கிற தவறு कुछ समय हम करने वाला पाप நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. हमारे परिवार को ऊपर पड़ेगी करके भूलने जाना நாம் है. செய்கிற தவறு நம்முடைய கூட்டத்தை பாதிக்கும் என்பதை மறந்துவிடக் हम जो கூடாது. करने वाले जो पाप है सारा मंडली को ऊपर पड़ेगी करके भूलने जाना நாம் है. செய்கிற தவறு சபையை பாதிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. हम जो करने वाले पाप है सर कलीसिया के ऊपर नहीं पड़ेगा इसे भूलने जाना है. சபையில் ஏன் சில வேளையில இழப்புகள் வருகிறது? कलीसिया में क्यों कुछ समय में खोना पड़ता है? சாதாரணமாய் நடப்பது வேற காரியம். साधारण रूप से होना ஆனால் दूसरा कार्य கர்த்தருடைய है. கோபத்தின் விளைவாய் நடப்பது பயங்கரமான तो காரியம். परमेश्वर क्रोध के कारण होना वो भयंकर है. எல்லாத்துக்குமே நம்ம மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. तो सबके लिए हम दूसरे को दोषी नहीं ठहरा सकते. நம்ம புரிந்து கொள்ளணும். हम समझ लेना है. என் நிமித்தம் வருகிறதா? मेरे कारण आती है என் क्या? நிமித்தம் தேவ கோபம் வருகிறதா? मेरे कारण परमेश्वर क्रोध என் बढ़ती है நிமித்தம் क्या? என் பிள்ளைகள் मेरे பாதிக்கப்படுகிறார்களா? कारण मेरे बच्चे को ऊपर हानि पहुंची என் क्या? நிமித்தம் என்னுடைய விசுவாசி பாதிக்கப்படுறாங்களா? मेरे कारण मेरे विश्वासी को ऊपर हानि है क्या? என் நிமித்தம் என்னுடைய ஊழியத்தில் இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா? मेरे कारण मेरे सेवा में रहने वाले को ऊपर ठेस पहुंची है என்பதை क्या? எல்லாரும் உணரணும். ऐसे सब लोग स्मरण करना அல்லேலூயா. है. हालेलुया. எந்த மினிஸ்ட்ரினாலும் இருங்க, कोई भी मिनिस्ट्री में हो அந்த மினிஸ்ட்ரியில நம்ம நிமித்தம் இடறல் வரக்கூடாது. तो हमारे कारण मिनिस्ट्री में ठोकर नहीं आनी இயேசு चाहिए. கிறிஸ்து அழகாய் சொல்லிவிட்டார், यीशु मसीह अच्छा रीति से कहा, இடறல் வருகிறவன சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி போடுங்க. ठोकर आए तो समुद्र गहराई में उठा के डाल दो. அவனுக்கு ஐயா வேண்டி சொல்லுகிறார். उसके लिए हाय करके कहा है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஒரு மனிதனால் ஒரு தூதருடைய கூட்டம் एक பாதிக்கப்பட்டது. मनुष्य के कारण एक सारे स्वर्गदूत की मंडली को ऊपर हानि पहुंची. ஒரு மனிதனால் 70000 இஸ்ரவேல் ஜனங்கள் एक பாதிக்கப்பட்டார்கள். मनुष्य के एक कारण सारे 70000 इजराइल लोगों पर हानि पड़ी. அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வாங்க. ऐसे नया करार के जमाने में அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தின் 36 37 प्रेरितों की किताब 5वां अध्याय 36 और 37 में அங்கு பார்க்கும் பொழுது वहां पे देखते समय தெயுதாஸ் என்பவன் எழும்புகிறான். यहूदूस करके एक व्यक्ति उठता है. அவனும் தன்னை பெரியவனாக वो பாராட்டினான். भी अपने आप को एक घमंड दिखाता है. ஏறக்குறைய 400 பேர் அவனோடு लगभग சேர்கிறார்கள். 400 लोग उसके साथ मिल जाते हैं. அவன் மடிந்து போகிறான். वो मर जाता है. ஆனா அந்த 400 பேருடைய நிலைமை என்ன தெரியுமா? 400 लोग के हाल क्या पता है? சிதறி அவமாய் போயிட்டாங்க. तितर बितर होकर मिट गए. ஹalleluya. हालेलुया. ஒரு மனுஷன் தன்னை பெரியவனாக பாராட்டினான். एक मनुष्य अपने आप को बड़ा ஆனா दिखाया. 400 பேர் பாதிக்கப்பட்டாங்க. 400 लोग उसमें அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, उसका अगला वचन कहती அதுக்கு है, பின்னாடி ஒருத்தன் குடிமதிப்பு நாட்கள்ல யூதாஸ் என்பவன்
சம்பவனை எழுப்பினான். वो जब एक जमाने में एक लिखाई के दिनों में यहूदा गलील में उठा, அந்த யூதாஸ் என்ன பண்ணார்? அவனும் अनेक ஜனங்களை இழுத்தான். वो भी क्या किया, सारे कई सारे लोगों को अपने आप खींच लिया, அவனும் அழிந்து போனான். वो भी मिट गया, அவனை நம்பியிருந்த அனைவரும் उसका சிதறடிக்கப்பட்டார்கள். पर भरोसा रखने वाले सारे लोग तितर बितर हो गए। ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 அப்போ எல்லா நாட்களுமே सारे दिनों में, அது ஆதி காலமா वो இருக்கட்டும், आदि के जमाने होने பழைய दो, ஏற்பாட்டு காலமா இருக்கட்டும், पुराने करार की புதிய जमाने होने ஏற்பாட்டு दो, காலமா नया இருக்கட்டும், करार की जमाने ஏன் होने நம்முடைய दो, காலமா क्योंकि இருக்கட்டும், हमारे जमाने होने दो, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் செய்கிற தவறு அவனோடு இருக்கிறவர்களை பாதிக்கும். अभिषेक किया हुआ मनुष्य करने वाला पाप उसके साथ रहने वाले सारे लोगों पर पड़ेगी। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள उसे வேண்டும். समझकर हम चलना चाहिए। அப்போ ஒரு ஆசாரியனோ தலைவனோ செய்கிற பாவம் முழு சபையும் பாதிக்கும். एक याजक या प्रदान करने वाला एक पाप सारे कलीसिया के ऊपर पड़ेगी। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அத நான் ஃபர்ஸ்டே சொல்றேன், இது என்னமோ ஒருமனே ஊழியக்காரங்களை மாத்திரம் அல்ல. तो सिर्फ मैंने पहले कह दिया, सिर्फ एक सेवक लोग के लिए नहीं, நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கோம். हम किसी ना किसी रीति में सेवा में हैं, சோ நம்ம நிமித்தம் யாரும் இடையில் விழக்கூடாது. हमारे कारण कोई ठोकरने का नहीं அதனால चाहिए, கவனமா இருக்க इसलिए வேண்டும். सावधानी से रहना चाहिए। அடுத்ததாக அங்க பாருங்க, दूसरा यहाँ पे देखिए, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆசாரியரோ தலைவனோ செய்கிற பாவம் अभिषेक किया हुआ याजक या प्रदान करने वाले पाप के कारण முழு சபைக்கும் பாவத்தை கொண்டு வரும். सारे कलीसिया का पाप लाती है। முதலாவது நான் சொன்னது பாதிப்பை கொண்டு வருகிறது. पहला टेस्ट को ले आती है, ஹல்லேலூயா. அங்க ஒரு பாதிப்பு, ஒரு இழப்பு வரும். वहां पे एक हानि आती है, विपत्ति आती தூதர்கள் தன்னுடைய இடத்தை இழந்து போனாங்க. है, स्वर्गदूत अपने जगह को खो बैठे, 70,000 பேர் தன்னுடைய ஜீவனை இழந்து போயிட்டாங்க. 70,000 लोग अपने जीवन को खो बैठे। அந்த தெய்தாஸ் நாட்கள்ல 400 பேர் அவமாய் போயிட்டாங்க, இல்லாம சிதறடிக்கப்பட்டாங்க. तेदास में 400 लोग तितर बितर हो गए, मिट गए। அது அவங்களுடைய வாழ்க்கையில வந்த பாதிப்பு அல்லது ஊழியத்தில் வந்த ஒரு பாதிப்பு. वो उनके जीवन में आया एक विपत्ति, सेवा में आया विपत्ति है। ஆனா ஒரு மனுஷன் செய்கிற பாவம் சபைக்குள் பாவம் கொண்டு வருமா? एक मनुष्य करने वाला पाप सर कलीसिया में पाप लाएगी क्या? கொண்டு வந்ததற்கும் வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கு. मुझे ले आया, इसलिए भी शास्त्र में आधार है। அங்க லேவியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, लेवी 4 अध्याय 3 वचन इस तरह कहती है, ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால், जिसे प्रजा दोषी ठहरे ऐसे याजक पाप करे तो, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆசாரியன் பாவ நிவாரண பலி ஏன் கொண்டு வரணும் தெரியுமா? ये याजक पाप की प्रयाचित बलि क्यों लाना है? ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால், लोग प्रजा पाप करने दोष करने लायक ठहर गए। இதுக்கு ரெண்டு அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியும். इसके 2 अर्थ हम देख सकते हैं। ஒன்று, एक ஜனங்கள் செய்கிற குற்றத்தையோ பாவத்தையோ ஒரு ஆசாரியன் செய்யக்கூடாது. तो लोग करने वाला ये दोष या पाप को याजक नहीं करना चाहिए। இரண்டாவது, दूसरा, ஜனங்களுக்குள் பாவம் வரத்தக்கதாக ஆசாரியன் பாவம் செய்யக்கூடாது. लोगों के बीच में पाप आने लायक याजक पाप नहीं करना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த வேர்டுக்குள்ள ரெண்டு அர்த்தம் இருக்குது. वो जो शब्द के अंदर 2 अर्थ है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒன்று, ஜனங்கள் செய்கிற பாவமோ குற்றமோ தலைவனாய் இருக்கிறவர்கள் செய்யக்கூடாது. एक तो लोग करने वाले जो पाप या दोष है उन्हें प्रदान नहीं करना चाहिए। இரண்டாவதாக, दूसरा, ஜனங்கள் குற்றம் செய்யத்தக்கதாக ஆசாரியரோ தலைவனோ குற்றம் செய்யக்கூடாது. प्रजा दोष ठहरने लायक याजक या प्रदान पाप नहीं करना चाहिए। யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தின் 24-25ல निर्गमन 32वां अध्याय 24 और 25 में அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. वहां पे एक संभव हुई। ஆரோன் ஒரு கண்டுக்குட்டியை உருவாக்குகிறார். हारून एक बछड़ा को बनाता है, அந்த கண்டுக்குட்டியை உருவாக்கி அங்க அக்னியில போட்டு கண்டுக்குட்டியை உருவாக்கி வந்தது. वो आग में डालकर एक बछड़ा निकली। 25ஆம் வசனம் பார்க்கலாம். 25वां वचन में देखेंगे, ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக, तो लोग अपने विरोधी के बीच उपहास के योग्य हुए। ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். आरोन उनके नग्न किया। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கு நடந்த காரியம் என்ன? यहाँ पे क्या हुआ? ஜனங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக लोगों के बीच में विरोधी उपहास होने के लायक ஆரோன் அவர்களை நிர்வாணப்படுத்தி இருந்தார். आरोन उनको निर्कुंज किया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ இங்க பாருங்க, यहाँ पे देखिए, ஆரோன் செய்த தவறு. हारून किया हुआ गलती, கண்டுக்குட்டியை உருவாக்கி விட்டார். बछड़े को बना दिया, नहीं बनाना चाहिए बना दिया। அதே போல ஆரோன் என்ன செஞ்சிருக்கணும்? ஜனங்களை நிர்வாணம் ஆக்க கூடாது, ஆக்கி விட்டார். तो आरोन क्या करना चाहिए था? लोग नग्न नहीं करना चाहिए था, उसने कर दिया। ஆரோனின் இந்த தவறானது ये आरोन की एक गलती அந்த சபையில் இருக்கிற சில பேரை பாதித்தது. वो सभा में रहने वाले कुछ लोगों पर पड़ गई। அவர்களுக்குள் அந்த பாவம் போக उनका ஆரம்பித்தது. अंदर पाप चली गई। கண்டுக்குட்டியை உருவாக்குனது ஒரு பாவம், बछड़े को बनाया एक पाप है, அது ஆரோன் செய்த பாவம். वो आरोन किया हुआ पाप है। ஆனால் அந்த கண்டுக்குட்டி உருவாக்கப்பட்டதுனால वो जो बछड़ा बनाया गया इसीलिए ஜனங்களுக்குள்ள என்ன பாவம் வந்தது தெரியுமா? लोगों के अंदर क्या पाप आई पता है? சத்துருக்கள் முன்பாக அவமானப்படத்தக்கதாக நிர்வாணம் வந்து விட்டது. जब विरोधी के ऊपर उपहास होने लायक एक पाप आ गई। இந்த நிர்வாணத்தை நீங்க பாத்தீங்கன்னா கட்டுப்பாடற்ற நிலையில் நின்றார்கள் என்று சொல்லுகிறது. ये जो उपहास है वो अपने आप को खो बैठे, वो उसका मतलब है। ஹல்லேலூயா. அப்ப அங்க நின்னவங்கலாம் वो वहां पे खड़े हुए लोग அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல நின்னாங்க. जो अपने काबू में नहीं थे, கட்டுப்பாடு கிடையாது அங்க. अपने काबू में नहीं थे। சில இங்கிலீஷ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க விபச்சாரம் பண்ணதக்கதாக நின்று கொண்டு இருந்தார்கள். कुछ इंग्लिश वर्जन में देखे तो व्यभिचार किया करके कहा गया ஹல்லேலூயா. है। हालेलुया। அப்ப இங்க தவறு யார் மூலமாய் வருகிறது? गलती किसके
के द्वारा आती है। பாவம் யார் மூலமாய் ये வந்தது? पाप किसकी द्वारा आई? ஒரு ஆசாரியனாக ஆரோன் செய்த एक याजक नामक हारून ने किया ஒரு हुआ पाप के ஆரோன் कारण। செய்த தவறு एक हारून किया हुआ गलती முழு சபைக்குள்ளும் பாவத்தை கொண்டு வந்து सारे விட்டது. कलीसिया के अंदर पाप को लाई। சோ இன்றைக்கு நாம் அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். इसलिए हम बहुत सावधानी से रहना அதே चाहिए। போல 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2:17 பாருங்க. पहला शमूएल 2:17 में देखते हैं, அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. उस जवान के पाप यहोवा के दृष्टि में बहुत भारी हुआ। மனுஷர் கர்த்தரின் காணிக்கைகளை வெறுப்பாய் எண்ணினார்கள். मनुष्य यहोवा की भेंट को तिरस्कार करते थे। இங்கு ஏலியின் புத்திரர் சொல்லப்பட்டு जब இருக்கிறது. एली के पुत्र के बारे में कहा गया ஆனால் है, அவர்களும் ஆசாரியர்கள் என்று 1 சாமுவேல் வசனம் சொல்கிறது. लेकिन वो भी याजक के गल के याजक बोलकर पहला शमूएल में कहा गया है। அல்லேலூயா. हालेलुया। அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டு तो இருக்கிறது. पहला शमूएल 2:13 वचन में कहा गया है, அவர்களும் ஆசாரியர்கள். वो भी याजक थे। அப்ப இவர்களுடைய பாவம் எப்படிதான் கர்த்தருடைய சந்நிதியில் பெரிதா இருந்தது. इनका जो पाप है परमेश्वर समूह में भारी हुई। ஆனா என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ पता है? இவர்கள் செய்த இந்த பாவமானது ये जो किया हुआ पाप के कारण ஜனங்கள் காணிக்கைகளை வெறுப்பாய் கொண்டு வந்தார்கள். लोग परमेश्वर के जो भेंट को तिरस्कार मानने लगे। காணிக்கையை வெறுப்பாய் கொண்டு வருவது பாவமா? तो भेंट को लाना जो पाप है क्या? பாவம் தான். पापी है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है 2 கொரிந்தியர் 9:7 दूसरा कोरिन्थियर 9:7 में உற்சாகமாய் கொடுக்கணும் காணிக்கையை. उत्साह के साथ भेंट को चढ़ाना है। விசனமாய் கொடுக்க கூடாது. वो तो बुरे मन से नहीं देना है, கட்டாயமாய் கொடுக்க கூடாது. जबरदस्ती से नहीं देना है। அல்லேலூயா. हालेलुया। அப்பனா வெறுப்போட காணிக்கை கொடுத்தா அதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். कुड़ से अगर भेंट चढ़ाएंगे तो परमेश्वर अंगीकार नहीं करेगा। ஆனா வசனம் சொல்லுகிறது, लेकिन शास्त्र कहती है ஜனங்கள் காணிக்கைகளை வெறுப்பாய் கொண்டு வந்தார்கள். लोग परमेश्वर का भेंट को तिरस्कार मानने लगे। கர்த்தருடைய பார்வையில் அது பாவம். वो तो परमेश्वर नजरों में पाप அப்ப है। ஜனங்கள் இந்த பாவத்தை செய்ய காரணம் யார்? और लोग ये पाप करने का कारण कौन है? ஏலியின் குமாரர். एली के पुत्र। அல்லேலூயா. हालेलुया। ஏலியின் குமாரர் கர்த்தருடைய சந்நிதியில் பாவம் செய்ததனால் एली के पुत्र परमेश्वर समूह में पाप के इसीलिए ஜனங்கள் வாழ்க்கையில பாவம் வந்தது. लोगों के जीवन में पाप आ गई। அல்லேலூயா. हालेलुया। காணிக்கையை வெறுப்பாய் பார்க்க ஆரம்பித்தாங்க. भेंट को तिरस्कार मानने लगे। அதான் அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல वही पहला शमूएल दूसरा अध्याय 24वां वचन में ஏலி இப்படியாய் சொல்லுகிறார், एली इस तरह कहता है, என் குமாரரே நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. ये मेरा बेटे ये मैं सुनना ये जो चीजें हैं अच्छी नहीं है। கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறீங்க. परमेश्वर के लोग उल्लंघन करने के लिए आप कारण है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த ஜனங்கள் இந்த சபை பாவம் செய்ததற்கு காரணமா இருந்தது யார்? ये सभा ये जो कलीसिया जो लोग पाप करने के कारण कौन बने? ஆசாரியராய் இருந்த ஏலியின் குமாரர்கள். याजक बनके रहे एली का पुत्र। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ஆசாரியர்கள் அந்த செய்கிற தவறு ये याजक जो गलती करते हैं, சில வேளையில ஜனங்கள் காணிக்கையை வெறுப்பாய் கொடுப்பதற்கு மாறுகிறது. कुछ समय लोग अपने भेंट को तिरस्कार मानने लायक रख देती है। அப்படி மாறக்கூடாது. ऐसे नहीं होनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। காணிக்கை கொடுக்கிற ஜனங்கள் சந்தோஷமாய் கொடுக்கணும். जो भेंट देने वाले लोग खुशी के साथ देना है। அல்லேலூயா. हालेलुया। மனப்பூர்வமாய் கொடுக்கணும். पूरे मन से देना है। காணிக்கை வெறுப்பாய் கொடுக்கத்தக்கதாக जो भेंट को तिरस्कार मानने लायक है, மாறக்கூடாது. वो बदलना नहीं அப்படி चाहिए। மாறினால் அது பெரிய பாவமாய் மாறிவிடும். अगर बदल गए तो बड़ी पाप बन जाएगी। அல்லேலூயா. हालेलुया। ஆரோன் செய்த தவறு ஜனங்களை பாதித்தது. तो आरोन क्या हुआ? गलती लोगों के ऊपर पड़ी, அவருக்குள்ளாய் வந்தது. उनका अंदर आ அதே गई। போல ஏலியின் குமாரர்கள் செய்த பாவம் ஜனங்களுக்குள்ளும் வந்தது. एली के पुत्र किया हुआ पाप लोगों के अंदर भी आ गई। மூன்றாவது ஒரு சம்பவத்தை பாருங்க. तीसरा एक संभव को देखिए, நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். न्याय के 8वां अध्याय 27वां वचन। இங்க கிதியோனை குறித்து நான் यहाँ पे பார்க்கிறோம். गिदोन के बारे में देखते हैं। கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி गिदोन एबोत को बनाकर அதை ஓப்ராவிலே வைத்தார். उधर ओपरा में रख दिया। அங்க எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் वहाँ पे सारे इजरायली அதை பின்பற்றி சோரம் போனார்கள். उसे पीछा करके व्यभिचार नहीं बन गए। அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணி ஆயிடுச்சு. वो गिदोन और उसके घराने के लिए फंदा बन गया। ஹல்லேலூயா. हालेलुया। கிதியோனு गिदोन எல்லா ஜனங்கள்ட்டயும் பொன் கடுக்கன்களை வாங்கினாரு. सारे लोग के पास से सोने के नत को लिया। அவர் நினைச்சாரு ஒரு ஏபோத்தை பண்ணி வச்சிரும். वो सोचा ये एबोत को बना के रख அந்த देंगे। ஏபோத்தை பண்ணி வச்சது वो एबोत को बना के रखा, பெரிய தவறு. बहुत बड़ा गलती है। அது பண்ணக்கூடாது. वो नहीं बनाना है। ஏபோத் என்பது ஆசாரியருடைய கையில் இருக்க வேண்டியது. एबोत जो है याजक के हाथ में होनी चाहिए। கிதியோன் ஆசாரியன் கிடையாது. गिदोन याजक नहीं அவன் है, ஒரு நியாயாதிபதி. वो एक न्यायी है। அல்லேலூயா. हालेलुया। இவர் என்ன நினைத்தார்? அதை நம்ம பண்ணி வச்சுக்கிடுவோமே. इसने सोचा उसे बना के रख लेंगे। அதை பண்ணி அவர் வச்சதுனால उसे बना के रखा வசனம் इसलिए சொல்லுகிறது, वचन कहती है அதை பின்பற்றி उसे पीछा कर அதை பின்பற்றி उसे पीछा कर எதை இவர் பண்ணி வைத்த ஏபோத்தை பின்பற்றி किसको ये बना के रखा? एबोत को पीछा இதை कर பின்பற்றி ஜனங்கள் சோரம் போனார்கள். इसे पीछा करके लोग पाप करने लगे। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் விபச்சாரம் பண்ணான்னு वो சொல்லப்பட்டிருக்கு. व्यभिचार किए करके कहा गया है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த ஜனங்களுக்குள் சோரம் போகிற பாவம் வர காரணம் என்ன? ये लोगों के बीच मन में पीछे हटने की, मन फिरने की एक पाप क्यों आई? கிதியோன் உருவாக்கின ஏபோத். गिदोन बना के एबोत के कारण। அல்லேலூயா. हालेलुया। கிதியோன் ஒரு நல்ல தலைவர் தான். गिदोन एक अच्छा प्रधान था, நல்ல சண்டை போட்டு ஜெயத்தை கொடுத்தவர் தான். अच्छा युद्ध करके विजय दिया, ரட்சிப்பை கொண்டு வந்தவர் தான். उद्धार को लाया हुआ है। ஆனால் அவர் மூலமாக சபையின் ஜனங்களுக்குள்ள ஒரு பாவம் வந்தது. लेकिन उसके द्वारा कलीसिया के अंदर एक पाप आ गई। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு ஆசாரியனோ தலைவரோ செய்கிற தவறு एक याजक या प्रदान करने वाला पाप ஒன்று முழு சபையும் एक பாதிக்கும். सारे मंडली के ऊपर पड़ी, இரண்டாவது முழு சபைக்கும் பாவத்தை கொண்டு வரும்.
तीसरा सारे सभा को पाप को लाती है। ஹல்லேலூயா हालेलुया। அதனால நம்ம இருக்கிற அந்த ஸ்தானத்தோட வேலையை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். तो इसीलिए हम जो जिस स्थान में हैं उस मूल्य को हम जान लेना चाहिए। நாம் செய்கிற தவறுகள் மற்றவரை பாதிக்க கூடாது. हम जो पाप गलती करते हैं दूसरे को ऊपर नहीं आनी நாம் चाहिए। செய்கிற தவறுகள் மற்றவர்கள் பாவத்தை கொண்டு வரக்கூடாது. हम जो पाप को करते हैं दूसरे के अंदर पाप को नहीं लानी चाहिए। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। இதன் மூலம் நம்ம இதை தான் கற்றுக்கொள்ளுகிறோம். इसके द्वारा हम क्या सीखते हैं? ஹல்லேலூயா हालेलुया। சோ அதனால நம்ம இத கவனமா இருக்கணும். इसके लिए हम चेतावनी के साथ रहना சோ है। அதான் யாக்கோபு சொல்லுவார், याकूब कहता है அதிக ஆக்கினை அடைவோம் என்று சொல்லி जो ज्यादा विपत्ति हमारे ऊपर पड़ेगी बोलकर அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. कई सारे लोग उपदेशक मत बनो। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों पता है? அதிகமான அக்கௌண்டபிலிட்டி நம்ம கொடுக்கணும். ज्यादा जिम्मेदारी हम सौंपना पड़ेगा। ஊழியத்தை செய்கிறவர்கள் सेवा करने वाले அதிகமான அக்கௌண்ட் கொடுக்கணும். ज्यादा हिसाब भी दिखाना पड़ेगा। ஹல்லேலூயா हालेलुया। கணக்கு கொடுக்கணும், அதிகமா கொடுக்கணும். ज्यादा हिसाब दिखाना पड़ेगा। மற்றவங்களோட நம்ம அதிகமா கணக்கு கொடுக்கணும். दूसरे से ज्यादा अधिक हिसाब दिखाना पड़ेगा। இரண்டாவதாக दूसरा அதிகமான ஆக்கினை நமக்கு வரும். तो ज्यादा न्याय के दंड हमारे ऊपर आएगा। ஹல்லேலூயா हालेलुया। ஏன்னா நம்முடைய ஒரு தவறு முழு சபையும் பாதிக்கிறது. हमारे एक गलती सारे कलीसिया को ऊपर ठेस पहुंचाती அதை है। நாம் கவனமாக இருக்க வேண்டும். उसके लिए हम सावधानी से रहना யாக்கோபு चाहिए। 3:1 சொல்லுகிறது அப்படி. याकूब 3:1 वैसा कहती அதிக है, ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் हे போதகர்களாகாதிருப்பீர்கள். मेरे भाइयों तुम में से बहुत उपदेशक न बनो क्योंकि जानते हो कि उपदेशक और भी दोषी ठहरेंगे। அதற்காக ஊழியம் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. इसलिए सेवा मत करो करके मतलब அதற்காண்டி नहीं। அநேகரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்த வேண்ட கூடாது என்ற அர்த்தம் அல்ல. इसलिए कई सारे लोग आत्मिक जीवन में नहीं चलाना उसका मतलब नहीं है। நடத்துகிற நாம் அவருடைய இடரலுக்கு காரணமா இருக்க वो கூடாது. चलाने वाले हम उनका वो ठोकर खाने लायक कारण नहीं बनना चाहिए। நடத்துகிற நாம் அவருடைய பாவத்திற்கு காரணமா இருக்க जो கூடாது. चलाने वाले हम उनके पाप के कारण नहीं बनना चाहिए। ஓகே, அடுத்து उसके ஒரு बाद சபை செய்கிற தவறு ஊழியரை எப்படி பாதிக்கிறது? एक कलीसिया करने वाले पाप एक सेवक का ऊपर कैसी पड़ती है? சபை நிமித்தம் ஆசாரியனுக்கு எப்படி பாதிப்பு வருகிறது? वो सभा के कारण याजक का ऊपर कैसे हानि पड़ती है? ஒரு சபை அல்லது ஜனங்கள் एक लोग या कलीसिया எப்பொழுது தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாய் மாறுகிறார்களோ जब जब परमेश्वर की आज्ञा का उल्लंघन करते हैं அப்பொழுது அந்த காரியமானது ஊழியர்களையும் அவருடைய ஊழியத்தையும் பாதிக்கும். तब उनके सेवा और उनके सेवक को ऊपर हानि पड़ती है। இதுவரைக்கும் நம்ம தியானித்தது अब तक हम अध्ययन ஒரு किए ஆசாரியர் செய்கிற தவறு சபையை எப்படி பாதித்தது, एक याजक किया हुआ गलती कलीसिया के ऊपर कैसी पड़ी, அவர்களுக்குள்ள எப்படி பாவத்தை கொண்டு उनके வருவது. अंदर कैसे पाप को लाई। நம்ம டக்குன்னு அதுல என்ன பண்ணிரோம்? तुरंत हम क्या करेंगे? என் வாழ்க்கையில பிரச்சனை வர பாஸ்டர் தான் காரணம் சொல்லிர கூடாது. मेरा जीवन में समस्या आने का कारण पास्टर करके नहीं बोलना चाहिए। ஹல்லேலூயா हालेलुया। ஆனா அடுத்த ஒரு காரியம் இருக்கிறது. उसका एक अगला कार्य है, சபையார் செய்கிற தவறு ஊழியத்தை எவ்வளவு பாதிக்கிறது? तो कलीसिया वाले करने वाले जो पाप सेवक को कितना हानि पहुंचाती है, ஊழியர்களுக்கு அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கவனிக்க வேண்டும். सेवक को कितना हानि पहुंचाई करके हम जान लेना அதுதான் இந்த चाहिए। பாவ நிவாரண பலி ரெண்டுக்குமே ஒண்ணுதான். इसलिए पाप बलि दोनों के लिए एक है। ஊழியர் தவறு செய்தாலும் ஒன்றுதான், சபையார் தவறு செய்தாலும் ஒண்ணுதான். सेवक गलती किया तो भी या कलीसिया गलती किया तो भी एक ही है। பாருங்க, என்னாகும் 20ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம், गिनती 20वां अध्याय 12 वचन அங்க நம்ம பார்க்கிறோம், वहां पे हम देखते हैं கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் கூப்பிடுறார். पर मैं मूसा आरोन को बुलाता है, இஸ்ரவேலின் புத்திரன் கண்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை, इजराइल लोगों के आंखों के सामने मुझे पवित्र नहीं किया, நீங்க என்ன விசுவாசிக்கல, आप मुझे विश्वास नहीं किया, அதனால इसीलिए நான் சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் போவதில்லை. मैं कलीसिया वाले को दिया हुआ देश के अंदर आप प्रवेश नहीं करेंगे। மோசேயும் ஆரோனும் ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. मूसा और आरोन आनंद के साथ आए, எப்படியாவது கானானுக்குள்ள போயிரலாம். कैसा भी करके कानान के अंदर पहुंच जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। கானானுக்கு போயிரலாம் சந்தோஷமா வந்தாங்க. कानान में जाएंगे करके आनंद के ஆனா साथ आए, வழியில என்ன ஆயி போச்சு தெரியுமா? लेकिन मार्ग में क्या हुआ? அந்த 20ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 20वां अध्याय दूसरा वचन को देखते समय ஜனங்கள் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் கூடினார்கள். लोग मूसा और आरोन के विरुद्ध इकट्ठा हो गए। மோசேக்கு அவங்களுக்கு விரோதமாய் கூடினதுனால तो मूसा के विरुद्ध इकट्ठा हुई, அங்க इसीलिए பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்துச்சு. वो बहुत बड़ा एक समस्या आई। அப்போ மோசே வந்து ஆண்டவர்ட்ட போய் ஜெபிக்கிறார். मूसा परमेश्वर के पास जाकर प्रार्थना करता है, இந்த ஜனங்க என்கிட்ட தண்ணி கேக்குறாங்க, என்ன பண்ண? लोग मेरे पास पानी मांगते क्या करूं? ஆண்டவர் சொல்லுகிறாரு, परमेश्वर कहता है நீ ஒண்ணு பண்ணு, கண்மலையை நோக்கி பேசு. तू एक काम कर, चट्टान के ओर बात कर। அந்த கண்மலையை நோக்கி பேசு, वो चट्टान के देखकर बात कर, அப்போது அதுல இருந்து தண்ணி வந்துரும் तब उसमें से पानी என்று निकलेगा। சொல்லும் பொழுது ऐसे कहते समय இங்க மோசேக்கும் ஆரோனுக்கும் பயங்கரமான கோபம். इधर मूसा और आरोन को बहुत गुस्सा, அங்க கோபத்தினால என்ன பண்ணிட்டார் அப்படி தெரியுமா? उस गुस्से के कारण क्या किया पता है? 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 20वां अध्याय 10वां वचन कहती है, கலகக்காரனை கேளுங்கள், ये जो बुरे मंडली सुनो, உங்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுக்க நாங்க யாரு आपकी चट्टान से पानी देने के लिए हम कौन है? என்று சொல்லி கண்மலை ஓங்கி அடிச்சிட்டாரு. ऐसे कहकर चट्टान को जोर से मार दिया, தண்ணி வந்தது, पानी आई, ஜனங்களும் குடிச்சாங்க, மிருகங்களும் குடிச்சதுங்க. लोग भी पिए, जानवर भी पिए, ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, लेकिन परमेश्वर ने कह दिया அவங்களுக்கு मुன்னாடி என்ன பரிசுத்தம் பண்ணல நீங்க. उनके सामने मुझे पवित्र नहीं किया आपने। ஹல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தம் பண்ணலனா என்ன அர்த்தம்? तो पवित्र नहीं किया वो तो क्या मतलब है? பாவம் செஞ்சிட்டாங்க. पाप कर दिए। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதான் உண்மையான அர்த்தம். वही सच्चा अर्थ है। அப்போ இந்த மோசேயும் ஆரோனும் இந்த இடத்துல அவங்களுடைய ஊழியத்தை இழக்கல, கானானை இழப்பதற்கு காரணம் என்ன? तो मूसा आरोन यहाँ पे सेवा को नहीं खोए, खानान को खोने का क्या कारण थी? சபையார்.
कलीसिया वाले, அவர்களுடைய முறுமுறுத்தல், उनका कुड़कुड़ाना, அவர்களுடைய கோபம், उनका गुस्सा, அவர்களுடைய ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமான காரியம். तो वही मूसा और आरोन के विरुद्ध के कार्य, அப்போ சபையார் செய்த அந்த தவறானது सभा किया हुआ गलती के कारण மோசேயும் ஆரோனும் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் தடுத்து விட்டது. तो मूसा और हारून को कानान के अंदर प्रवेश नहीं करते हुए रोक दी. இதை நம்ம சாதாரணமா எடுக்க முடியாது. इसलिए हम साधारण रीति से नहीं அவங்களுடைய ले ஊழியத்துல सकते. மிகப்பெரிய இழப்பு. वो उनका सेवा में बहुत बड़ा एक खोना. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டு மோசேய மலைக்கு மேல கூட்டி போறார். परमेश्वर मूसा को पर्वत पे ले जाता है. மிஸ்காவின் கொடுமுடியில நிக்கறார். मिस्पा के जो चोटी पे खड़े होता है, எல்லாத்தையும் காட்டுறார். सबको दिखाता है. இதுதான் கானான். यही कानान है. இதுக்குள்ள தான் ஜனங்கள் போக போறாங்க. इसके अंदर लोग जाने वाले हैं. தேசம் சூப்பரா இருக்கு. देश बहुत अच्छा है. ஆனா மோசே கேக்குறார், நான் உள்ள போலாமா? लेकिन मूसा पूछा मैं अंदर जाऊं क्या? முடியாது. नहीं, முடியாது. नहीं. எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. मन में दुख पहुंचा हुआ देखो. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. मुश्किल से लोगों को बाहर लाया. ஆனா என்னால பார்க்க முடியுது, உள்ள போக முடியல. लेकिन मैं देख पाता, लेकिन अंदर जा नहीं पा रहा हूं. மோசேனுடைய உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும். मूसा का मन कितना टूटा हुआ रहेगा. ஆரோனுடைய உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும். हारून का मन कितना टूटा हुआ रहेगा. அப்ப இவருடைய வாழ்க்கையின் இந்த மிகப்பெரிய பாதிப்புக்கு காரணம் யாரு? इनका जीवन में एक बहुत बड़ा एक टेस्ट के कारण क्या कौन है? சபையார். कलीसिया वाले. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப சபையார் செய்கிற காரியங்கள் சில வேளையில कलीसिया के लोग करने वाले पाप कुछ समय में ஊழியர்களையும் அவருடைய ஊழியத்தையும் பாதிக்கும் என்பதை மறந்து விடக் கூடாது. सेवक और उनका सेवा को ऊपर टेस्ट पहुंचाए करके நம்ம நினைக்கலாம் நம்ம பண்றது என்ன நடக்க போகுது. तो हम सोचेंगे हम क्या करेंगे, वो क्या होगी. நான் பேசுறதுனால என்ன நடக்க போகுது. मैं जो बोलता इसके कारण क्या हो सकती है அப்படின்னு சொல்லி சில வேளை நம்ம ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசி விடுவோம். ऐसा कुछ समय हम सेवक के विरुद्ध बोल देते हैं. ஆனா அப்படி கிடையாது. लेकिन वैसा नहीं. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய உள்ளத்தை தாக்கும். लेकिन हम जब बोलते हैं हर एक शब्द उनका मन में टेस्ट पहुंचाएगा. அவருடைய ஊழியத்துல மிகப்பெரிய இம்பாக்ட் கொண்டு வரும். उनका जीवन में बहुत बड़ा एक टेस्ट को पहुंचाएगी. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால சபையாரும் கூட கவனமா இருக்கணும். वो कलीसिया वाले भी सावधानी से रहना என் चाहिए. நிமித்தம் ஊழியம் பாதிக்க கூடாது. मेरे कारण सेवा आप में हानि नहीं என் पहुंचनी நிமித்தம் चाहिए. ஊழியர்கள் பாதிக்கப்படக்கூடாது. मेरे कारण सेवक को टेस्ट नहीं पहुंचा. அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாத காரணமாய் நான் மாறிவிடக் கூடாது. उनका जो सेवा पूरा नहीं कर पाए इसके कारण में नहीं बनना நடந்த चाहिए. காரியம் என்ன தெரியுமா? क्या हुआ पता है? மோசேயும் ஆரோனும் மட்டும் போகல, सिर्फ मूसा और हारून ही नहीं, இஸ்ரவேல்ல இருந்து புறப்பட்ட ஒருவர் கூட காணோம். ரெண்டு பேர் தவிர யாருமே போகல. तो इजराइल से निकला वो कोई भी वहां पर नहीं पहुंचा, सिर्फ 2 जन के अलावा. ஹல்லேலூயா. हालेलुया. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியல அது. उस दिन इजराइल लोगों को नहीं समझ में आई. எதுக்கு எடுத்தாலும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா கூடினாங்க. किसी भी चीज ले लो मूसा और हारून के विरुद्ध எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவருக்கு விரோதமா பேசுனாங்க. किसी भी विरुद्ध परमेश्वर विरोधी बोलते हैं. என்ன தெரியுமா? क्या हुआ पता है? கொடுக்கப்பட்ட கானானுக்குள்ள போக முடியல. जो दिया गया कानान का अंदर प्रवेश नहीं कर पाए. ஹல்லேலூயா. हालेलूया. அப்போ ஊழியர்களை பாதிக்கிறது சபையும் பாதிக்கப்படுகிறது. कलीसिया वाले के ऊपर हानि पड़ती है और सेवक के ऊपर भी हानि அதான் पड़ती है. புதிய ஏற்பாட்டு காலத்துல इसलिए नया करार के 2 जमाने में தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல दूसरा तिमोथी 4 अध्याय 3 वचन में பவுல் அப்போஸ்தலர் இப்படியா எழுதுகிறார். प्रेरित पौलुस इस तरह लिखता है, தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறார். तिमोथी को सिखाता है. அவர்கள் செவித்துணர் உள்ளவர்களாகி वो जो उनको कान है बहरे हैं, इसलिए தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு तो अपने अभिलाषा के अनुसार अपने लिए बहुतेर उपदेशों को बटोर लिए. அல்லேலூயா. हालेलुया. அப்ப சில பேரு कुछ लोग தன்னுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை சேர்த்துக் கொள்வார்கள். अपनी अभिलाषाओं के अनुसार कुछ बहुतेर उपदेशों को ढूंढ लेंगे. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்கலாம். इससे द्वारा आप क्या कहने चाहते हैं करके पूछ இப்போ सकते இந்த हैं. போதகர்கள் நல்ல போதகர்கள் தான். ये उपदेशक जो है अच्छा उपदेशक है. அல்லேலூயா. அங்க இருக்கிற ஊழியர்கள் நல்ல ஊழியர்கள் वहां தான். पे रहने वाले सेवक अच्छा सेवक ஆனா है. என்ன ஆயி போச்சுன்னா ஜனங்கள் என்ன விரும்புறாங்க தெரியுமா? लेकिन लोग क्या चाहते हैं? ஏன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற அவர் மாறணும். अपने अभिलाषा के अनुसार वो बदलना है. அதுக்கேற்ற அவர் பேசணும். उसके अनुसार वो बोलना है. அவருக்கேற்ற பிரசங்கம் பண்ணணும். उसके अनुसार वो संदेश को भी देना है. அதுக்கேற்ற ஜெபம் பண்ணணும். उसके अनुसार प्रार्थना करना இப்போ है. ஜனங்களுடைய சுய இச்சையானது जो लोगों की अपनी अभिलाषा के कारण நல்லா ஊழியம் பார்த்துட்டு இருக்கிற ஊழியரை கெடுத்துருது. तो अच्छा सेवा करने वाले सेवक को बिगाड़ देती है. அல்லேலூயா. हालेलुया. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. इसलिए वचन कहती है, சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு अपने अभिलाषा के अनुसार बहुतेर उपदेशों को बटोर लिए. அடுத்த வசனம் போடுங்க பிரதர். उसका अगला वचन को அடுத்த डालिए. வசனத்தை பார்க்கும் பொழுது उसका अगला वचन को देखते समय சத்தியத்திற்கு செவியை விலக்கிடுவாங்க. वो सत्य से फेर कर. அப்ப இந்த மனுஷன் நல்ல சத்தியத்தை அறிக்கணும்னு தான் வர்றாரு. ये मनुष्य अच्छे सत्य को सिखाना बोलकर आता है. ஆனா ஜனங்கள் அதை விரும்பாத பட்சத்தில் लेकिन लोग उससे नफरत करते हैं. என்ன நடக்குது? சத்தியத்தை விட்டு விலகி விடுகிறார். लेकिन क्या होता है? सत्य से फेर जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஜனங்கள் लोग சுய இச்சையோடு ஒரு ஆராதனையில் வரும் பொழுது अपनी अभिलाषा के अनुसार एक आराधना में आते சுய समय இச்சைகளுக்கு ஏற்ற பிரசங்கம் எனக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது अपने अभिलाषा के अनुसार एक उपदेश चाहिए करके पूछते சரியான समय உபதேசத்தில் நிலைத்திருக்கிற ஊழியர்களும் தடுமாற்றம் वो அடைகிறார்கள். सही उपदेश में स्थिर रहने वाले सेवक भी डगमगा जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ऐसी आज के दिन वैसी हो रही है. என்ன பண்ணினாலும் என்ன சொல்றாங்க தெரியுமா? कुछ भी करेंगे तो क्या कहेंगे पता है? ஜனங்களுக்கு பிடிக்க மாட்டுக்கு लोग पसंद नहीं करते हैं. அவங்களுக்கு பிடிச்சதை தான பண்ண முடியும். वो लोग पसंद करते वही तो कर सकते हैं.
ஜனங்களுக்கு பிடிச்ச பண்றது ஊழியம் அல்ல. वो लोग का पसंदीदा काम करना सेवा नहीं है. ஆண்டவர் சொல்வதை செய்வது மாத்திரம் தான் ஊழியம். परमेश्वर जो कहता है उसे करना ही सेवा है. இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லி விட்டார். यीशु मसीह अच्छे रीति से कहा. அவங்க என்ன பகைப்பாங்க. वो मुझे नफरत करेंगे. ஏன் பகைப்பாங்க क्यों தெரியுமா? नफरत करेंगे पता நான் है? சத்தியத்தை சொல்லுகிறதுனால பகைப்பாங்க. क्योंकि मैं सत्य को कहता हूं इसलिए मुझे घृणा करेंगे. இயேசு கிறிஸ்து வந்து யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணல. यीशु मसीह किसी के लिए भी समझौता नहीं किया. நோ காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ் கிடையாது. वहां पे कोई समझौता नहीं है. சத்தியனா சத்தியம் தான். सत्य बोलो तो सच्चाई है. உண்மைனா உண்மைதான். सच्चाई सच्चाई बोलना सच्चाई है. பரிசுத்தம்னா பரிசுத்தம் தான். पवित्र बोलो तो पवित्रता ही है. இத ஜனங்களுக்காக மாற்ற கூடாது. इसे लोगों के लिए बदलना नहीं चाहिए. இன்னைக்கு अनेक ஊழியர்களை மாற்ற காரணம் விசுவாசிங்க. तो कई सारे सेवक बदलने का कारण विश्वासी है. अनेक சபையார் அப்படி விரும்புகிறதுனால कई सारे कलीसिया वाले इसे चाहते हैं इसीलिए ஊழியர் மாறி போயிட்டாங்க. सेवक बदल गए. ஹalleluya ஹalleluya. Hallelujah. அப்ப இந்த ஊழியரின் இடறலுக்கு காரணம் யார்? ये जो सेवक के ठोकर खाने के कारण कौन है? இவருடைய ஊழியம் சரியா நடப்பாத காரணம் யார்? ये जो सेवा इनके सेवा सही तरह से नहीं चल पाई कारण சுயேச்சையுள்ள कौन है? சில சபையார். अपनी अभिलाषा के कारण चलने वाले कुछ कलीसिया वाले. ஹalleluya. அப்ப ஒரு சபை நிமித்த ஊழியர்களும் பாதிக்கப்படுறாங்க. कलीसिया के कारण एक सेवकों पर हानि पहुंचती है. மோசே கானானை இழந்து விட்டார். मूसा कानान को खो बैठा. பரலோக கானான் நம்ம இழந்துற கூடாது. स्वर्ग कानान को हमने खोना அதே चाहिए. போல சில பேர் சத்தியத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. वैसे कई सारे लोग सत्य से भटक जाते हैं. அப்ப நான் சத்தியத்தை மறைத்து ஜனங்களுக்கு பிரியமான உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. सत्य को छुपाकर अपने मन के अनुसार उपदेश देने लगते हैं. இது மிகப்பெரிய பாதிப்பு ये தான். भी बहुत बड़ा एक पाप है. ஹalleluya. Hallelujah. அப்ப ஜனங்கள் என்ன நினைக்கணும்? लोग क्या सोचना है? ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை தான் நான் கேட்கணும். लोग परमेश्वर क्या बोलते हैं वही मैं सुनना எது है. சத்தியமோ அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். जो सत्य है उसे स्वीकार कर लेना எனக்கா है. வேண்டி எங்க ஊழியக்காரங்க சத்தியத்தை மறைச்சு வைக்க கூடாது मेरे कारण हमारे सेवक सत्य को छुपा के नहीं रखना है. என்று சொல்லி சபையார் வரும் பொழுது ऐसे कहकर कलीसिया वाले आते समय ஊழியர்களும் சரியான சத்தியத்தை பேசுவார். सेवक भी सही सच्चाई को बोलेंगे. ஹalleluya. Hallelujah. அப்ப இன்னைக்கு ரெண்டு காரியத்தை பார்த்திருக்கிறோம். आज दो कार्य को देखें, மூன்று காரியத்தை பார்த்திருக்கிறோம். तीन कार्य को देखें. ஹalleluya. Hallelujah. ஒன்று நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு விரோதமான பாவம் எப்படி வருது? एक हमारे जीवन में परमेश्वर विरुद्ध पाप कैसे आती है? மீறுதல் நிமித்தம் பாவம் எப்படி வருகிறது? उल्लंघन के कारण कैसे पाप आती है? இரண்டாவது ஒரு ஊழியர் நிமித்தம் அல்ல தலைவர்கள் நிமித்தம் எப்படி சபை பாதிக்கப்படுகிறது, பாவத்திற்குள் போகிறது? दूसरा एक याजक के प्रदान के कारण कलीसिया वाले को पाप कैसे जाती है? மூன்றாவது ஒரு சபையின் நிமித்தம் ஊழியர்கள் எப்படி தடுமாறுகிறார்கள் அல்லது இடறி போகிறார்கள்? तीसरा एक कलीसिया वाले के कारण कैसा एक सेवक डगमगा जाते हैं. ஹalleluya. Hallelujah. அதனால தான் ரெண்டு பேருக்கும் ஒரே இளங்கால கொடுத்திருக்கிறது. इसीलिए दोनों के लिए एक ही जवान बछड़े को दिया. சோ வருகிற வாரத்துல அதை குறித்து நாம் தியானிக்கலாம். दूसरा आने वाले दिन में उसके बारे में अध्ययन கர்த்தருக்கு करेंगे. சித்தம் இருந்தால் அதை தியானிப்போம். परमेश्वर इच्छा हो तो अध्ययन சோ करेंगे. இதற்கு நம்ம இங்க ஒப்பு கொடுக்க போகிறோம். आज इसके लिए मैं समर्पण करना நான் है. கேட்ட வசனத்தின்படி அப்பா जो सुने हुआ वचन के अनुसार நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். हमें समर्पण करने वाले हैं. ஒரு நம்ம மேலே நின்று एक साथ खड़े हो जाएंगे. அப்பா पिता துணிகரமான பாவம் வரக்கூடாது. निडर होकर पाप नहीं करना चाहिए. கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது. परमेश्वर वचन का उल्लंघन नहीं करना கர்த்தருக்கு चाहिए. விரோதமாய் செயல்படக்கூடாது. परमेश्वर के विरुद्ध हम काम नहीं करना கர்த்தருடைய चाहिए. உடன்படிக்கையை மீறக்கூடாது. परमेश्वर वाचा को उल्लंघन नहीं करना चाहिए. அதே போல எங்களுடைய தவறு குற்றங்களானது சபைக்கு பாதிப்பை கொண்டு तो வரக்கூடாது. हमारे गलती या हमारे पाप कलीसिया को ऊपर पाप नहीं लानी चाहिए. எங்களுடைய பாவம் சபைக்கு பாவத்தை கொண்டு வரக்கூடாது. हमारे पाप जो कलीसिया को ऊपर पाप नहीं लानी चाहिए. அதே போல எங்களுடைய தவறுகள் ஊழியர்களை இடற வைத்திடக்கூடாது. हमारे जो गलती है वो सेवक को ठोकर खाने लायक नहीं रखना எங்களுடைய चाहिए. சுய இச்சைகள் ஊழியர்களை சத்தியத்தை விட்டு விலக வைத்திடக்கூடாது. हमारे अपनी अभिलाषा जो सेवक उपदेशक है उनको ठोकर नहीं खाने लगनी அப்படி ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்தரிக்கலாம். समर्पण करके स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Amen. பரலோகத்தாபனே மத்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஜீவனுள்ள தேவனே இயேசுவே மத்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி ராஜாவே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களுடைய நீர் பேசினப்பா மத்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அதற்கு நன்றி தகப்பனே எங்களுடைய இருதயத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா பரிசுத்த தேவனே இயேசுவா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளின் கர்த்தாவே இயேசப்பா இந்த உபதேசம் தகப்பனே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறது உம்மிடத்திலிருந்து வந்த உபதேசமாக இருக்கிறது ராஜாவே உம்மிடத்தில் வந்த ஒரு சத்தியம் தகப்பனே இயேசப்பா உம்முடைய தாசர் மூலம் எங்களிடத்தில் பேசினீர் தகப்பனே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை அறியாமையினால் நாங்கள் செய்த அநேக பாவங்கள் இருக்கிறதப்பா அதுவும் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது தகப்பனே இயேசப்பா இரண்டாவது ராஜாவே இயேசப்பா வசனத்தை மீறி நடக்கிற தகப்பனே அந்த பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதப்பா தகப்பனே இயேசப்பா நான் உம்முடைய கர்த்தாவே இயேசப்பா வசனத்தையோ உம்முடைய கர்த்தாவே இயேசப்பா உடன்படிக்கையோ நாங்கள் மீறும்போது ராஜாவே எங்களுடைய வாழ்க்கையில் பாவம் வருகிறதப்பா அது கர்த்தாவே எங்களுக்கே கர்த்தாவே இயேசப்பா அது கண்ணியாய் மாறிவிடுகிறது ராஜாவே தகப்பனே இயேசப்பா அநேக உதாரணங்களை கர்த்தாவே நாங்கள் கர்த்தா வேதத்திலிருந்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா தீர்க்கதரிசி செய்த பாவம் தகப்பனே இயேசப்பா உசியா ராஜா செய்த பாவங்கள் தகப்பனே இயேசப்பா அவங்க கர்த்தாவே துணிகரமாய் செய்த பாவங்கள் அவங்களுக்கு கர்த்தாவே கீழே தள்ளினது ராஜாவே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் எப்போதும் ஒருபோதும் மீறக்கூடாதப்பா அவருடைய வார்த்தை எப்படியோ அதை நாங்கள் அப்படியே அதில் நடக்கத்தக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா எப்படி ஒரு கர்த்தாவே இயேசப்பா ஒரு சபையார் செய்கிற பாவம் கர்த்தாவே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு ஊழியக்காரரை பாதிக்கிறதோ அது எப்படி ஊழியக்காரர் செய்கிற பாவம் தகப்பனே இயேசப்பா முழு சபையை பாதிக்கிறதோ தகப்பனே இயேசப்பா எங்களுடைய பாவமாக இருக்கட்டும் தகப்பனே இயேசப்பா நாங்கள் கர்த்தா அநேக காரியங்களை நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம் அப்பா குடும்பத்தை நடத்துகிறவராக இருக்கிறோம் சிறுவர் ஊழியத்தில் இருக்கிறோம் வாலிப
வாலிபர் ஊழியத்தில் இருக்கிறோம் அப்பா, எத்தனையோ ஊழியங்களில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. இதில் எதிலுமே ராஜாவே சப்பா அடுத்து மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கத்தக்க நாங்கள் நடக்கக்கூடாதப்பா தகப்பனே சப்பா. இதில் நாங்கள் கவனமாக இருந்து நாங்கள் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. 2 பேருக்கும் ஒரே வழியை நீர் வைத்திருக்கிறீர், ஒரு கர்த்தாவை இளங்காலை நீர் வைத்திருக்கிறீரப்பா தகப்பனே சப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கவனமாக இருந்து ராஜாவே 2 பேரும் கொடுக்கப்பட்ட அந்த வழியை சமூகத்தில் கொண்டு வரும்போது எங்களுக்கு பாவம் காணப்படக்கூடாதப்பா. துணிகரமாய் நாங்கள் எந்த பாதையும் செய்யக்கூடாது ராஜாவே. இந்த நாள் எங்களுடன் பேசினீர், சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கத்தக்க தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. உபதேசர்கள் இருக்கணும் தகப்பனே, ஜனங்களுக்கு ஏற்ற உபதேசம் செய்து தகப்பனே உமக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாதப்பா. நீர் கொடுக்கிற சத்தியத்தை சத்தியமாய் கர்த்தாவை சொல்லத்தக்க ஊழியர்கள் கர்த்தாவே, அதை கேட்கத்தக்க ஜனங்களும் இருக்க வேண்டுமப்பா. இது எனக்கு உரிய காரியம் என்று சொல்லி இதயத்தை மனப்பூர்வமாக ஏற்று அதை கர்த்தாவே அதிலிருந்து அந்த பாவத்தை விட்டு விலகி ஏசப்பா உமக்கு நேராய் வரத்தக்க ஒரு இருதயம் நீர் எங்களுக்கு கொடுங்கப்பா. கடின இருதயம் உள்ளவர்களான காணப்படக்கூடாது ராஜாவே ஏசப்பா. இந்த வசனம் எனக்கு வந்ததா இருதயம் கடினப்படுத்தி கொண்டு இன்னும் பாவத்தின் மேல் பாவம் செய்யாதபடி தகப்பனே ஏசப்பா நான் கவனமாக இருக்கத்தக்க வசனம் வந்தவுடனே அதை கேட்டு நாங்கள் கத்த மனம் திரும்பத்தக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய பாவத்தினால் தகப்பனே ஏசப்பா எங்களுடைய குடும்பம் எங்களுடைய கர்த்தாவே சபை பாதிக்கப்படுகிறது ஏசப்பா. எங்களுடைய குடும்பத்தில் வருகிற காரியங்கள் ஏசப்பா இது என்னாலே வருகிறது என்று கர்த்தாவே ஏசப்பா நான் உணர்ந்து தகப்பன் இந்த பாவத்தை விட்டு நீங்கத்தக்க வெளிவரத்தக்க தகப்பன் இந்த நாளில் எங்களுக்கு உணர்வை தந்தீர், அதற்கு नंरी राजावे स्तोत्रिக்கிறோம் प्रभु। आपको धन्यवाद देते हैं इस दिन में भी प्रभु जी आपने हम परमेश्वर के वचन को उल्लंघन करने से क्या पाप हमारे जीवन में आती करके हम देखें प्रभु। जो उल्लंघन करने से प्रभु जी हमारे ऊपर हम अपने आप के ऊपर विपत्ति को डाल लेते हैं। जिसे राजा के माथे पर खोड़ी आ गई, जिसे एक राजा के हाथ जैसी बड़ी वैसी रुक गई थी प्रभु जी। प्रभु जी ये हम करने वाले पाप के कारण, हम निडर होकर जो भी पाप करते हैं उसके कारण हमारे ऊपर आपत्ति पड़ती है प्रभु जी। सिर्फ हमारे ऊपर नहीं, हमारे परिवार के ऊपर भी, हमारे कलीसिया के ऊपर भी प्रभु जी, हम जिसको चलाते हैं उनके जीवन में भी प्रभु जी आपत्ति आती है प्रभु जी, उनको भी हानि आती है, टेस आती है प्रभु जी। उसे हम नहीं भूलना चाहिए। उसे जैसे प्रभु के वचन आते ही सुनकर मन फेर कर ये मेरे कारण ही आया बोलकर हम अपने आप को ठीक करने के लिए एक बड़े मन को हमें दीजिए प्रभु जी। जो भी पाप को छुपाता है वो जीवन नहीं पाएगा प्रभु जी, जो पाप को कबूल करता है वो जीवन पाएगा करके वचन कहती है। वैसे प्रभु जी हम अपने पापों को कबूल करना चाहिए और परमेश्वर की नाम की महिमा करना चाहिए। दूसरा हम देखे थे प्रभु जी एक कलीसिया वाले एक पाप करने के कारण याजकों पर कैसे हानि पहुंचती है, उनके ऊपर कैसे असर पड़ती है करके हम देखे थे प्रभु जी। वही प्रभु जी वैसे ही जो याजक करने वाला पाप भी कलीसिया वाले के ऊपर असर पड़ती है, वैसा असर प्रभु जी हमारे जीवन में, हमारे कलीसिया वाले में, हमारे सेवकों पर नहीं आना चाहिए। जो वचन को सेवक जो कहते हैं वचन को सुनकर पालन करने के लिए प्रभु जी हम चलना चाहिए। उनको गिराने के लिए कारण हम नहीं बनना चाहिए। और याजक के रूप में कई सारे सेवा को हम करते हैं, बच्चों की सेवा, जवानों की सेवा, आगे खड़े कर परिवार को चलाते हैं प्रभु के अंदर। वो सारे सेवा में हम किसी का ठोकर नहीं बनना चाहिए प्रभु जी। गहरा समुद्र की जगह स्थान हमें नहीं चाहिए, हमें ऊंचा महिमा की स्थान हमें चाहिए। वो कानान के अंदर प्रवेश करने के लिए प्रभु जी हम आपकी ओर देखेंगे प्रभु जी। वो गुस्से के साथ परमेश्वर के वचन का उल्लंघन करके वो स्वर्गीय कानान को हम नहीं खोना चाहिए प्रभु। उसे हासिल करने के लिए, मिराज के रूप में पा लेने के लिए प्रभु जी अपने आप को समर्पण करते हैं प्रभु जी। यीशु मसीह आज आपके दास के द्वारा हमसे बात की, इसके लिए धन्यवाद देते हैं। और भी इनको द्वारा कई सारी चीजों को हमें प्रकट कीजिए, यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, आमीन। முடிவு மட்டும் ஓடணுமே, நீ கொடுத்த ஓட்டத்திலே முடிவு மட்டும் ஓடணுமே। விசுவாசத்தை காத்து கொண்டு நீதியின் கிரீடம் பெற வேண்டுமே। சாகும் வரைக்கும் உமக்காய் வாழ சத்துவத்தினை பெருக செய்। சாகும் வரைக்கும் உமக்காய் வாழ சத்துவத்தினை பெருக செய்। பலவானாய் மாற்றும் அபிஷேகம் ஊற்றும், பலவானாய் மாற்றும் அபிஷேகம் ஊற்றும்। பராக்கிரமசாலியாய் என்னை மாற்றும், பராக்கிரமசாலியாய் என்னை மாற்றும்। வாழ்கின்ற நாட்கள் உமக்காய் வாழ எந்தன் இதயத்தின் ஆசையா